वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थबोधम् तत्पादयुग्मधीरुभृङ्गराजम् अय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तम् श्रीरङ्गलक्ष्मणमुनिम् शरणम् प्रपद्ये। विगाहे तीर्थलोलाम् शीतलाम् गुरुसन्ततिम् श्रीनिवासदयाम् बोधिपरीवाहपरम् स्वराम् कूजन्तम् रामसामेति मधुरम् मधुसाक्षरम् आरुषिकविदाशाखाम् वन्दे वाल्मीकिकोकिलम् वाल्मीके तुलसीमल्लिकविदावनचारिणः शृण्वन् रामकथानादम् कोनयातिपराङ्गतिम् अञ्जनानन्दनम् वीरम् जानकीशोकनाशनम् कवीशमक्षहन्तारम् वन्दे लङ्काभयङ्करम् यत्र यत्र रघुनाथकीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमत राक्षसान्तकम् रामाय रामभद्राय रामचन्द्राय वेधवे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि। प्रणामम् लक्ष्मणमुनिम् प्रतिगृह्णातु मामकम् प्रसादयति यत्सूक्तिस्वाधीनपतिकाम् श्रुतिम् पितामहस्यापि पितामहाय प्राचेदसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। जयत्याश्रिततन्त्रासद्ध्वान्तविध्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः காப்பாராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பாமுதலா பொல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பாலயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலு குய்த்தனன் அன்புவனாறு பெற்ற நாட்டுளே. சொல்லாமல் சொன்ன ராமாயணம் என்று போன வாரம் தொடங்கினோம். இன்னைக்கு 2வது உபன்யாசம். வால்மீகி சொல்ல வேண்டும் என்று பல காலம் அபிப்பிராயப்பட்டு அதை பட்டமாக சொல்லுவதை விட மறைத்து வைத்து சொன்னாலே அதுவே விசேஷமாக ஒரு நல்ல அர்த்தமாயும் புரிந்து கொள்வதற்கு ஆனந்தமாயும் இருக்கும் என்ற அபிப்பிராயத்திலே போல சொல்லாமல் பல விஷயங்களை சொல்லி வச்சிருக்கார். அப்படியான நல்ல விஷயங்களை நாம் சேவிச்சுக்கலாம் என்ற அபிப்பிராயத்திலே இந்த உபன்யாசமானது தொடங்கினோம். ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே நல்ல விஷயங்கள் நமக்கு மனசிலே ஏற்பட்டு கேட்கவும் கிடைத்து சீதாராமனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நன்றாக அமைய வேண்டும் என்று ஒரு ஆசையினாலே இந்த உபன்யாசத்தை மேற்கொண்டு சொல்லாமல் சொன்ன ராமாயணம் என்ற அம்சத்தை பார்க்க போறோம். போன வாரம் இது ஆதிகாவியம் என்று சொல்லப்படுகிறது. ஆதிகாவியம் என்று ஏன் சொல்லப்படுகிறது? அப்படியானால் அந்த காவியத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை, ஆதிகாவியம் என்று தொடங்கும் போது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே வால்மீகி இருந்திருப்பார் என்று பார்த்தோம். ஆதிகாவியம் என்பது ராமாயண காலத்தில் ஏற்பட்டது என்றால் அப்பொழுது பெருமாள் நிருசிம்மாவதாரம், அதுக்கு முன்னாடி வராகாவதாரம், அப்புறம் திருவிக்ரமாவதாரம் என்றெல்லாம் எடுத்தாரே, அப்போதெல்லாம் யாரும் ஒரு காவியமும் பண்ணலையா? அந்த மாதிரியான நல்ல அவதாரங்கள், அதிலே வசந்த சரித்திரங்கள் எப்படியெல்லாம் நன்னா இருக்கு. பிற்காலத்திலே புராணத்திலே எழுதி வச்சிருக்காளே, அப்படி இருக்க எல்லாம் வால்மீகிக்கு அப்புறம்தானே ஏற்பட்டது இந்த மாதிரியான புராணங்கள் எழுதுவது என்பது. ஏன் முன்னாலே எழுதி வைக்கவில்லை, அனுபவிக்கலையா என்றெல்லாம் ஒரு பல விதமான சந்தேகங்கள். அதற்கு காரணம் என்னன்னால் எல்லாம் வேதமயமாத்தான் இருக்கணும். வேதத்தை தவிர வைதிகத்தை தவிர வேற எதுவும் யாருக்கும் அனாவசியம் என்றதான ஒரு சூழ்நிலையிலே அந்த காலம் எல்லாம் இருந்திருக்கு. எல்லாம் வேதம் தான். நிச்சயம் கண் விழித்தால் தூங்கும் வரைக்கும் வேதம் தான். ஒவ்வொரு நாளும் வேதம், ஒவ்வொரு அனுஷ்டானத்திலும் வேதம். வேதத்தில் சொல்லாத ஏதாவது ஒரு விஷயம் என்று யாராவது எதையும் சொல்லவும் முடியாது. அப்படியாக வேதமானது நிறைய அனந்தாவை வேதாக என்று நிறைய சாகைகள் இருந்தன. அதிலேதான் அதுதான் படிப்பு, அதுதான் ஞானம். அதனால்தான் இதற்கு வேதம் என்றே பெயர். அதுதான் ஞானம் என்று, அதனாலே அதற்கு வேதம் என்று பெயர் வந்தாவிட்டு வேற எத்தாலே என்ன ஞானம் தேவையும் இல்லை என்பதனால அப்படியே மொத்தம் இந்த பாரத தேசம் பூரா அந்த வேதம் என்கிறதான கிரிப்ல இருந்திருக்கு. அது அவ்வளவு பாராட்டி இருக்கா? அதை தவிர யாருக்கும் தேவையில்லாம இருந்திருக்கு. அதனால
யாரும் கவிதை எழுதி ஒரு ஸ்லோகம் எழுதி புராணம் எழுதி புதுசாக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுவது என்பதெல்லாம் அனாவசியமாயிருந்திருக்கு. அதனாலதான் எழுதலன்னு ஏற்படுறது. அப்படியான நிலைமையிலையும் வேதத்துக்கு சமானமா இன்னொன்னு கொண்டாடிட்டு தான் இருந்தா அது என்னன்னா தபஸ். அவரவர்களுக்கு தபத்தினாலே சாட்சாத்காரம், எந்த விஷயத்தையும் சாட்சாத்கரிச்சே தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருந்தவாளுக்கு எதுவும் புஸ்தகத்தை பார்த்து படிச்சு ஒருத்தர் சொன்ன விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலையும் வேதம் தபஸை தவிர ஒண்ணும் இல்லாம இருந்த அப்பேற்பட்ட பவித்திரமான பாரத தேசம் இது. அதனாலே அவர்களுக்கு மகிமையும் அபாரமா இருந்தது. எப்பொழுது இந்த வேதமும் தபஸும் குறைஞ்சதோ அதுக்கப்புறம் தான் பாரத தேசத்துல மகிமையும் குறைய ஆரம்பிச்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சு போச்சோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாரத தேசம் ரொம்ப சாமானிய தேசம் ஆயிட்டு வருது. அதை நாம பாக்கிறோம். இதையெல்லாம் வால்மீகியே காட்டுறார். இப்போ நான் சொன்ன விஷயத்த வால்மீகியே காட்டுவார். அது எங்க காட்டுறாருன்னு பார்க்க போறோம். சரி, இப்படியான ஆதிகாவியமாக இத அப்படித்தான் எழுத வேண்டிய அவசியம் என்ன? அப்படியே வேதமாயும் வைதிகமாயும் இருந்திருக்கலாமேன்னு சொன்னா வால்மீகிக்கு ஒரு ரொம்ப தவிர்க்க முடியாத அத்தியாவசியமான ரொம்பவும் அன்பு கட்டளையான ஒரு நிர்பந்தம். அது என்ன நிர்பந்தம்னு இனிமே பார்க்க போறோம். ராமாயணத்துல ராமகதை பட்டாபிஷேகம் வரைக்கும் ஒரு விதமா போச்சுன்னா அப்புறம் உத்தர ராமச்சரித்திரத்துல ஒரு கட்டம் உண்டு. ஏதோ ஊரிலே ஒருத்தன் ஏதோ பழி சொன்னான் என்று அதை பொறுக்காம பெருமாள் பிராட்டிய தனியா அனுப்பிச்சுட்டார். தனியா அனுப்பிச்சவ பிராண தியாகம் பண்ணிருக்கலாம். ஆனா பெருமாள் திருவுள்ளம் என்னவோ அப்படித்தான் வாழணும் அப்படின்றது சீதையினுடைய அபிப்பிராயம். பெருமாள் தனியாக இருந்து தானும் பிராட்டியும் தனியாக இருந்து அந்த பிரிவிலே லோகத்துக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார். என்னவென்றால் தலைவன் என்பவன், ராஜ்யம் பண்றவன், அதிகாரியா இருக்கிறவன் பழிபாகம் வரக்கூடிய செயலையும் செய்யக்கூடாது. இன்னொன்னு அப்படி பரிசுத்தனா இருந்தாலும் பழியும் வராத அளவிலே இருக்க வேண்டும். தப்பும் செய்யக்கூடாது, தப்பு செய்தான் என்ற பேச்சும் வரக்கூடாது. அதுதான் தலைவனுக்கு லட்சணம் என்று பெருமாள் திருவுள்ளம். தர்மம்னா அதுதான் காட்டுற. தப்பும் செய்யக்கூடாது. ராமகதையில பிராட்டியும் ராமனும் ஒரு தப்பும் செய்யல. ஆனா இருந்தாலும் ஒரு வருஷம் யார் வீட்டிலேயோ போய் இருந்த பெண், அந்த பெண்ணை எப்படி கூட்டுண்டு வரலாம்? தர்மசாஸ்திரத்துல அப்படி ஒன்னும் ஒத்துக்கல. அப்படி இருக்குச்சு எப்படி கூட்டுண்டு வரலாம்? அக்னி பிரவேசம் பண்ணி வந்தால் என்றதெல்லாம் எங்கேயோ லங்கையில நடந்திருக்குன்னு சொல்றா. இதையெல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு வருஷம் யார் வீட்டிலேயோ இருந்தவளை கொண்டு வந்து தன் வீட்டிலே வச்சுட்டு ராஜான்றதுனாலே ஒரு ஹோதா, அதனால கேட்பாரு இல்ல ராஜ்யம் பண்றான் என்று யாரோ ஒரு மூலையில ஒருத்தருக்கு அபிப்பிராயம் இருந்திருக்கு. அந்த அபிப்பிராயத்தை தான் அந்த வண்ணாங்கிறவன் அவன் வண்ணாத்தியோட சண்டை போடும்போது பேசிட்டான். உடனே பெருமாளுக்கு தர்மம்னா எப்படி காப்பாற்றப்பட வேண்டும்னா தர்மத்தை அனுஷ்டிக்கிறது மாத்திரம் இல்ல, தர்மத்தை அனுஷ்டிச்சான் அதர்மம் பண்ணல அப்படின்றதான பேச்சும் இருக்கணுமே ஒழிய அதர்மம் பண்ணிருப்பானோ அப்படின்னு ஒரு பேச்சோட ஒரு தலைவன் இருக்கக்கூடாது என்று அவ்வளவு பரிசுத்தமான ஒரு பாவம். இப்போதெல்லாம் இதெல்லாம் புரியாது. எவ்வளவு தப்பையும் பண்ணிவிட்டு நான் தப்பு பண்ணலன்னு பப்ளிக்ல, பேப்பர்ல, டிவில இன்னும் எப்படி எல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியுமோ அத்தனையும் தப்பு பண்ணிட்டே இருக்குச்சேவே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஜெரிச்சுட்டு போற இந்த லோகம் இது. இந்த மாதிரியான லோகத்துக்கு தலைவர்களுக்கு எல்லாம் இதெல்லாம் புரியாது. அதனால பழிபாகம் வராத வகையில் தான் தலைவன் இருக்கணும், ராஜான்னு அப்படி இருக்கணும்னு காட்டுறது. அப்படி பழிபாகம் வந்துடுத்துன்னா அதுக்கு பரிகாரம் அவன் செய்யணும். இது வேறு விதமா சொன்னா புரியும். இந்த மனுநீதி சோழன் ஒருத்தன் இருந்தான் தமிழ்நாட்டுலன்னு சொல்லுவா. அந்த சோழனுடைய பையன் ஒருத்தன், அவன் கொஞ்சம் வேகமா தேர் ஓட்டினான். தேர்ல ஒரு பசு கண்ணுக்குட்டி அகப்பட்டு செத்து போச்சு. உடனே அந்த பசு ரொம்ப அழுது அந்த மனுநீதி சோழன் சோழ ராஜாவினுடைய சபைக்கே போயிடுது. அங்க போய் அவன் ஒரு மணி கட்டி வச்சிருந்தான். யாராவது குறை இருந்தா இந்த மணியை பிடிச்சி இழுக்கலாம்
என்று அந்த மணியை பிடிச்சி ஊற்றி கொடுத்தது. டங்கு டங்கு அழிக்கிறது. என்னன்னு விசாரிச்சான். பசு வந்து கேட்கறது, அஞ்சறிவுள்ள ஜீவன் வந்து கேட்கும் அளவுக்கு என்ன இங்க நடந்து போச்சு என்று விசாரிச்சா, பசுக்கு அந்த ராஜகுமாரன் தேர் ஓட்டும் போது கொண்டுட்டான் அப்படின்னு. ஐயோ, அந்த பசு நீதி கேட்டு வருது. நீதி கேட்டு வர பசுவுக்கு நான் ராஜாவா இருக்கிறவன் ஒரு நீதியை செய்யத்தான் செய்யணும். அந்த அந்த பசுவானது எப்படி தன் கண்ணை இழந்து துடிக்கிறதோ அதே போல அந்த தப்பு செஞ்ச என் பிள்ளையை இழந்து நான் துடிக்கணும், அதுதான் நியாயம் என்று சொல்லி தன் பிள்ளைய தேர்ல விட்டு சாகடிச்சான் என்று ஒரு கதை தமிழ்நாட்டுல உண்டு. இப்படியெல்லாம் அந்த அதிகாலத்துல தர்மம்னா அப்படி பரிபாலிக்கணும்னு நினைச்சுண்டு அவ்வளவு துடிப்போட இருந்த காலம். அதனால பெருமாள் தாயார பிரிச்சு வச்சுட்டார். தப்பாக நடந்துக்க கூடாது, தப்பாக நடந்துட்டான்னு பேச்சு மாத்திரம் கூட வரக்கூடாது. அப்படி ஒரு தலைவன் சுத்தமா இருக்கணும்னு. அப்ப விராட்டி அப்படி பிரிந்து இருந்து வாழ்ந்து காட்டணும். பெருமாள் என்ன பிராணத்தியாகம் பண்ணணும்னு எதிர்பார்க்கல, பிராணத்தியாகம் பண்ணணும்னு அடியோட எதிர்பார்க்கல. ஆனா தப்பில்லாம வாழ்ந்தோம் என்பதை வாழ்ந்து காட்டணும் என்பதனால விராட்டி வாழ வேண்டும் என்ற ஆசையில எங்க வாழறதுன்னு பார்த்தா, எங்க வாழ முடியும்? ஆத்துக்கார் பிரிச்சு வச்சுட்டாருன்னா உடனே அப்பா வாத்துக்கு போறதுன்னு உண்டு. அந்த தப்ப செய்ய மாட்டா தாயார். எப்பொழுது பர்த்தாவுக்கு என்று கொடுத்தாச்சோ அதுக்கப்புறம் பர்த்தாவினுடைய அனுமதியின் பேரில் வேணா அப்பா வாத்துக்கு போலாமே ஒழியோ ஒரு நாளும் சீதை மீண்டும் ஜனகருடைய அகத்துக்கு போனால்னு கிடையாது. இத்தனைக்கும் பல சமயங்கள்ல தன்னுடைய அப்பாவினுடைய ஒரு அதிர்ஷ்டம், அவருடைய கர்மயோகம் தான் எனக்கு நல்ல ஆத்துக்கார இப்பேற்பட்ட ராஜாதி ராஜன ராமன குணாளன மணாளனா கொடுத்திருக்குன்னு பல சமயத்துல சீத்தை அனுசந்தானம் பண்றா. அது ராமாயணத்துல வருது. அப்படி இருந்தாலும் கூட ஒரு நாளும் திருப்பியும் ஆத்துக்கார் பிரிச்சு வச்சுட்டார், பிறந்தாத்துக்கு போயிடுறேன்னு போக கூடாது. ஆனா வாழ்ந்து காட்டணும். சீதை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ராமன் பிரிச்சு வச்சார், பிரிந்து இருந்து தவிச்சார் அப்படின்னு வரணுமே ஒழிய, சீதை போயிட்டா அதனால வேற வழியில ராமன் தனியா தான் இருந்தார் அப்படின்னா அது ராமனுக்கு அழகு கிடையாது. இப்பேற்பட்ட சீதையை கூட ஒரு பரிபாவத்துக்காக பிரிச்சு வச்சுட்டு தான் வாழ்ந்து கொண்டிருக்கார், அவளும் வாழ்ந்து கொண்டிருக்கான்ற அப்பேற்பட்டதான ஒரு நிர்தாரணம் பண்ணி வைக்கணும். அதனால பெருமாள் திருவள்ளமாக தாயார் இப்போ வாழ்ந்து காட்டணும். எங்க வாழறதுன்னு பாத்திருக்கா. எங்க வாழ முடியும்? பிறந்தாத்துக்கு போனா நன்னா இருக்காது. அது ராமனுக்கு பெருமை கிடையாது. வயத்திலையும் குழந்தை இருக்கு, வம்சம் வளரணும். ராமனுடைய குழந்தை அது. எல்லாத்தையும் உத்தேசிச்சு எங்க வாழலாம்னா எங்க வாழ முடியும்? யார் சீதாராமன் 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 அப்படியே அனன்ய பாவத்தோட யார் ரொம்ப உருகுவாளோ அவாத்துல இருக்கலாம். 2 பேர் இருக்கா, இருக்கிறவாழ்லயே சீதாராமன் அவன் அப்படியே உருகக்கூடியவா 2 பேர் உண்டு. ஒருத்தர் அனுமார், இன்னொருத்தர் வால்மீகி. அனுமாரோட போய் இருக்க முடியாது. அதனால யாரோட இருக்கலாம்னு பார்த்தா சரி வால்மீகி எத்தனையோ யுகங்களாகவே நம்மிடத்தை ஆசையா வச்சிருக்கார். 1000 வருஷமாக சீதாராம பக்தரவர். அதனால அவருடைய ஆசிரமத்தில அவருக்கு அனுகிரகம் பண்ணிக்கொண்டு அவருடைய பக்திக்கு அனுகிரகமாக என்ன செய்ய முடியும், அவருடைய பக்திக்கு அனுகிரகமாக என்று பார்த்து பிரபஞ்சத்துக்கெல்லாம் தலைவியானவள், வைகுண்டத்திலே நாயகியா இருக்கக்கூடியவள், ராஜராஜேஸ்வரியான பிராட்டியார் சீர் வால்மீகியோடைய ஆசிரமத்துல போய் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்பதான் இந்த ராமாயணமானது உருவாருது. இத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் பாதுகாப்புல. இப்பொழுது வால்மீகிக்கு பெரிய பாரம் ஏற்பட்டு போச்சு. சீதை வந்தா எப்பேற்பட்டவள் தெய்வம், எப்பேற்பட்ட தெய்வம் சொல்ல முடியுமா? இப்படியான ஒரு அதிர்ஷ்டம் யாருக்கு தான் கிடைக்கும்? ஆனா இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டத்துல அவ்வளவு துரதிருஷ்டமும் இருக்கு. ராமன் சீதாராமனா வரலையே, சீதை மாத்திரம் வந்திருக்காளே. வைகுந்தத்துக்கு தலைவியா இருக்கிறவள். பின்னால சொல்லச்சே பரமேஸ்வரன் சொல்றார், பிரகிருதம் விகிருதம் வித்யாம் சுரபூத இதப்பதாம் ஸ்ரத்தாம் விபூதிம் சுரபிம் நமாமி பரமாத்மிகாம் என்பதாக அனுசந்தானம் பண்றார் பரமசிவன். அப்பேற்பட்ட பரமாத்ம பூதையான தேவத்தை பெருமாள் பரமாத்மான்னா பிராட்டி பரமாத்மிகா. எப்பேற்பட்ட தெய்வம், எப்பேற்பட்ட தெய்வம் சொல்ல முடியுமா? இவள் என்ன கருணையோ என்ன விதியோ நம்ம ஆசிரமத்திலே வந்து நமக்கு அனுகிரக ரூபமாக இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே, இவளுக்கு என்ன கைமாறு செய்ய போறோம், என்ன சமர்ப்பணம் செய்ய போறோம், எப்படி ஆராதிக்க போறோம், இவளுடைய திருவுள்ளத்துக்கு உகப்பாக என்ன செய்து இந்த ஆத்மாவானது என்ன லாபம் அடைய போறதோன்னு தவிச்சு போயிட்டார் வால்மீகி.
என்ன பண்ணலாம் ராமன் சீதையை பிரிச்சு வச்சுட்டான் என்னால் அது ஏதோ தப்புனாலதான் இருக்கும்னு பிற்காலத்துல யாராவது ஏதோ நெருப்பு இல்லாம புகையாது என்றெல்லாம் கூட யாரும் பேசக்கூடாது. சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியாய் வந்து லோகத்துக்கு எவ்வளவோ தர்மங்களை காட்டுவதற்காக வந்து அவதரிச்ச பரம உபகாரம் பண்ணின இந்த அவதார விசேஷத்தை, இந்த அவதாரத்துல இருக்கிற இந்த ராமனுடையும் சீதருடையும் பெருமையெல்லாம் லோகம் அறியும்படியாயும் அதை காட்டிலும் சீதை எத்தனை பரிசுத்தமானவன், ராமன் எத்தனை பரிசுத்தமானவன் என்று உலகம் என்னைக்கும் பாராட்டணும். ராமன் சீதையை தள்ளி வச்சுட்டான் என்று நினைக்கிறதுக்கு மனசு கூசணும், அப்படியே நெஞ்சு அப்படியே தவிக்கணும். அப்படியா இந்த உலகத்துக்கு சமாச்சாரம் சொல்லி வைக்கணும்னு ஒரே தவிப்பா எடுத்தவருக்கு வால்மீகி பகவானுக்கு ஏற்பட்ட தாயாருக்கு ஒரு கைமாறு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறாரு. சீதை எப்படி இருக்கான்னு வந்துட்டா, ராமனை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா, இந்த ராமனுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்ல, விசுவாசம் இல்ல, அன்பினுடையதான அளவு தெரியல என்றெல்லாம் நொந்து கொண்டு இல்லையா அவங்க வால்மீகி ஆசிரமத்துல. அதே ராம பக்தியிலையும் ராம பிரேமத்திலையும் அப்படியே ஒரு மூச்சிலையும் பேச்சிலையும் இந்த ராமன் என்கிறதான ஆஜை எப்படி நம்மாழ்வார் திருவாய்மொழியிலே பெருமாளை நினைச்சு அப்படியே பக்தியினாலே அப்படியே கசிந்து கொண்டிருக்காரோ, அதே போல அந்த ராம பிரேமத்திலே அப்படியே கசிஞ்சிட்டு இருக்கா அந்த சீதைக்கு ஒரு நல்ல கைமாறாக ஒரு பிரதிபலனாக நம்ம ஆசிரமத்துல வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏற்பட்ட உத்தமமான அந்த லோகேஸ்வரிக்காக என்ன சமர்ப்பணம் செய்யலாம்னு பார்த்தார். எல்லாரும் ராமன்னா வசந்தவன் தான், சீதைன்னா அதை விட வசந்தவள், ராமனை விட வசந்தவள் சீதை அப்படின்னு நிச்சயமா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக இந்த உலகத்துக்கு அறிவிக்கணும்னு பார்த்தார். எப்படி அறிவிக்கலாம்னு அந்த ராமனுடைய சரித்திரத்தையும் சீதையினுடைய அந்த அன்பையும் பூர்ணமாக ஒரு கதையா எழுதி சொல்லிடணும் என்று ஆசைப்படுறாரு. ஆனா ஆசைப்பட்டா ஆசை யார் வேணா படலாம், அது யாருக்கும் கிடைக்கும், யாரும் செய்யலாம் அந்த ஆசை. ஆனா லோகம் ஏத்துக்கணுமே, யார் கவிதைய படிப்பா? இதுனா கவிதை படிக்கிற லோகமா இது? எல்லாம் வேதம் 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 என்று இருக்குச்சே. இதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா நம்மால் தனியொருவனால் செய்ய முடியாது. இதற்காக ரிஷிகள் எல்லாம் கூட்டி அவளிடத்துல விஷயத்த சொல்லி, இனிமேல் நாம் எல்லாரும் இந்த வேதத்துக்கு போலயே இன்னும் அதுக்கு ஒப்பாக இப்ப ஏற்பட்ட பெருமாளுடைய அவதாரத்தை உலகத்துக்கு தெரிவிக்கலாம்னு ஏதாவது சொன்னாலும் எல்லாரும் ஒத்துப்பான்னு சொல்ல முடியாது. சமகாலத்துல எல்லா வித்வான்களும் சேர்ந்து ஆமா நீர் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், நான் சொன்னதை ஒத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் எப்பவும் கிடையாது. அது ரிஷிகள் காலத்திலையும் கிடையாது, இப்பவும் கிடையாது. வசிஷ்டர் சொன்னா விஸ்வாமித்திரர் ஒத்துக்க மாட்டார், விஸ்வாமித்திரர் சொன்னா வசிஷ்டர் ஒத்துக்க மாட்டார். இதை எத்தனை கதையில பாக்குறோம். ஆண்டவன் திருக்குறள் ஆண்டவன் சாதிச்சாகும் 18 புராணத்திலையும் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் சண்டையை எழுதி வச்சிருக்கான்னு ஆசியமா சாதிச்சாகும். அதனால ரிஷயோ விபின்னாக மதையோ விபின்னாகனு பெரியவா சொல்லுவா. ரிஷிகள் எல்லாம் ஒத்து போனான்றதெல்லாம் கிடையாது. போதாயனருடைய சிஷ்யர் ஆபசம்பர். போதாயனர் எழுதி வச்சதான தர்மசாஸ்திரத்துல சிலதெல்லாம் மாற்றி ஆபசம்பர் அவர் இல்ல இந்த இடத்துல மாத்திக்கணும்னு அவர் சாதிச்சிருக்கார். போதாயனருடைய சிஷ்யரே இத்தனைக்கும். அதே போலதான் வியாசருடைய சிஷ்யரே ஜெய்மினி தான். இருந்தாலும் வியாசருக்கும் ஜெய்மினிக்கும் அபிப்பிராய வேதம் உண்டா இல்லையான்னு இன்னி வரைக்கும் விசாரிச்சுட்டு இருக்கா. வியாசருடைய சிஷ்யர் தான் ஜெய்மினி. இருந்தாலும் வியாசர் சொன்னது அப்படியே ஒத்துண்டாரா ஜெய்மினி? இல்ல போல இருக்க. இல்லன்னா அவர் ஏன் பூர்வ மீமாம்சையில அப்படி சாதிச்சிருக்கார்? அவர் வியாசருடைய மதத்தை ஒத்துண்டுதான் இருக்கார் அப்படின்னு 10 பேர் பேசுறா. இல்ல ஒத்துக்கல சுவாமி, அடியோட ஒத்துக்கலன்னு 10 பேர் பேசுறா. அந்த அளவுக்கு ரிஷிகளா இருந்தாலும் இந்த சமகாலத்தோரை கொண்டாடுவது என்பதெல்லாம் ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். இருக்கலாம், ஒருத்தருக்கு 100 பேர் சப்போர்ட் இருந்தான்னு 100 பேர் சப்போர்ட் இல்லாம போயிடும். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ராம கதைய சீதையினுடைய கதையை அவளுடைய பரஸ்பரமான பிரேமத்தை லோகக்ஷேமார்த்தம் பெருமாள் சரணாகதி சாஸ்திரத்தை சொல்ல வந்த இந்த விஷயத்துல யாராவது ஒத்துக்காம போலாம் என்று ஒருத்தரும் இருக்கக்கூடாது. மற்ற பேரும் ஒத்துக்கிறா போல இந்த கதைய இப்ப ஏற்பட்ட இந்த காவிய ரூபமான ஒரு சம்பிரதாயத்தை உருவாக்கணும் என்று பார்க்கிறார் வால்மீகி. அதற்காக நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் சுவாமி தேசிகன் சாதித்தார், இந்த ராமாயணத்தை யார் உண்மையிலே எழுதுவதற்கு தூண்டுகோலாயிருந்தார்னா இத்தம் துவமேவ நிஜ கேலி வசாதகார்ஷி இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோரணன்யா
ஸ்ரீயம் வதாவனிமயா துமஹச்சரித்ரம் சீதேவ தேவி ராஜேன கவீஸ்வரேன. பாதுகா சோதரத்தை சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார்னா, அம்மா தாயே பாதுகா தேவி, நீ ஏதோ ஒரு வியாஜத்தினாலே என்னை கொண்டு இந்த பாதுகாதகசனம் என்றுதான உன்னுடைய பெருமைய லோகத்துக்கு அறிவிச்சிருக்காய். நீ ரங்கநாதனுடைய திருவடியிலே எப்படி ஒன்றி போனவளோ அதே போல சீதா பிராட்டியானவள் தன்னுடைய நாதன திருவடியிலேயே ஒன்றி இருந்தவளான சீதா பிராட்டியானவள் ரகுநாதனுடையதான திருவடியிலே ஒன்றி இருந்ததான சீதா பிராட்டியானவள் தன்னுடையதான சரித்திரத்தை எப்படியாக்கும் வால்மீகி பகவானை கொண்டு தூண்டிவிட்டு எழுதி லோகத்திலே பிரச்சாரம் பண்ணி வச்சாலோ அதுபோல இந்த பாதுகாதகத்திரத்தை அம்மா பாதுகாதேவி நீயே என்னை தூண்டிவிட்டு உன்னுடைய பிரபாவத்து லோகத்தை எல்லாம் பேசும்படியா பண்ணி வச்சிருக்க என்பதாக சாதிக்கிறார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எப்படி பாதுகாதேவியானவள் சுவாமி தேசிகனை தூண்டிவிட்டு இந்த பாதுகாதகசம் என்ற பாதுகா பிரபாவத்தை லோகத்துக்கு பிரகாசப்படுத்தினாலோ அதுபோல முன்னமே சீதையானவள் ஸ்வீயம் தன்னுடையதான சரித்திரத்தை என்று காட்டுறாருங்க. ஸ்வீயம் பதாவனிமயா சீதையும் தன்னுடைய சரித்திரத்தை வால்மீகி பகவான் மூலமாக லோகத்துக்கு அறிவித்து லோகத்துக்கு நன்மை செய்து வைத்தாள்னு காட்டுறார். தன்னுடைய சரித்திரம்னா என்னன்னா, ராமாயணம்ன்றது யாருடைய கதைன்னு பேசினா, ராமாயணம் காவியம் ராமாயணம் கிருஷ்ணம் சீதாயா சரிதம் மகது பௌலஸ்ய வத யுத்தே வஜகார பகவான் ரிஷி. வால்மீகியே சொல்றாரு. இது மொத்தம் சீதையினுடைய வைபவமா சொன்னதுதான். அதுல இந்த ராவண வதம் பண்ணும்படியா இருந்தது. அதனால இந்த கதையானது சீதையினுடைய கதை, ராவணன் கொலைப்பட்ட கதை, கொலை கொண்ட கதை. இதுதான் இதுக்கு டைட்டில். இந்த ராமனுடைய கதைன்னு சொல்லல. அவர் ராமாயணம்னு பேரு டைட்டில் இருந்தாலும் அதிலையுமே ராமாயணம்னா ரமா சம்பந்தி ராமஹா அப்படின்னு சீதையோட சேர்ந்த ராமனுடைய சரித்திரம் என்றுதான் கதையை ஒழிய சீதை இல்லாத ராமனுடைய பெருமையை மாத்திரம் சொல்ல வந்த இதிகாசம் வந்து. அதனால மொத்தத்துல சீதையானவள் தன்னுடையதான கதையை சொன்னாள். தான் ராவண ஆசைப்பட்டதையும் ராமனோடைய வனம் சென்றதையும் ராமனுடைய பெருமைக்காக வாக்கும் ராமனே மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று அத்தனை துன்பத்தையும் காத்து கொண்டிருந்ததையும் தன்னாலே அந்த ராவணனை ஒரு கணத்திலே பசமாக்க முடியும் என்று இருந்தாலும் இல்ல, நான் என்னுடைய ராமன் என்னை காப்பாற்றி அணைத்துக் கொண்டு அழைத்து கொண்டு போனான்னு நான் வாழ்நாளெல்லாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கணும் என்று அதுக்காக வாக்கும் அத்தனை கஷ்டத்தையும் அத்தனை சிரமத்தையும் லங்கையிலே பொறுத்து கொண்டு இன்னும் திரும்பியும் எவ்வளவு ராமன் வந்து ராமபக்தியிலே எப்படி தலைத்திருந்தாள் என்பது அக்னி பிரவேசம் முதல் கொண்டு செய்து கொண்டு வந்து ராமனோட பட்டாபிஷேகம் பண்ணி வாழ்ந்தவள் நான் என்று அந்த ராமனோட அனன்யமாய் ஒரு காலம் பிரிவில்லாமல் பிரிந்திருந்தாலும் மனோபாவத்திலே பிரிவில்லாமல் நாங்களும் ராமனும் நானும் இன்னும் ஒன்றுபட்டவர்கள்தான் என்று உலகத்துக்கு காட்டி ஏற்படுதான இந்த சீதாராம சரித்திரத்தை அனுசந்திக்கிறவாளுக்கு ஐஸ்வர்யமும் புத்திரலாபமும் இன்னும் விசேஷமான க்ஷேமங்கள் எல்லாம் நிலைச்சு நிற்க வேணும் என்ற அனுகிரக ரூபமாக சீதையானவள் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீகி பகவானை கொண்டு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக வால்மீகி பகவானுக்கு நினைப்பூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும், நினைப்பூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று வால்மீகி ஆசிரமத்திலே வந்து அவர் கண்முன்னாலே நின்று வாழ்ந்து வாழ்ந்து ஆண்டு வால்மீகியை தூண்டி விட்டுட்டாள். அதுதான் தேசிகனும் காட்டுறாரு இந்த ஸ்லோகத்துல. யுத்தம் துவமேவ பாதுகாத்துல கடைசியில வரும். யுத்தம் துவமேவ தவ கேலி வைசாதகாரீ இக்ஷ்வாகுநாத பத பங்கஜயோரனன்யா. அம்மா பாதுகாதேவி, நீ ராமனுடைய திருவடியிலே ஒன்றியிருந்தாய், சீதையும் ராமனுடைய திருவடியிலே ஒன்றியிருந்தால் நீ ஒரு காரியம் பண்ணின, உன்னுடைய பிரபாவத்தை என்னை கொண்டு தூண்டிவிட்ட. அதே போல சீதையானவள் தன்னுடைய கதையை வால்மீகியை கொண்டு தூண்டிவிட்டு ராமாயணம்னு காட்டி கொடுத்தார் என்ற விஷயத்துல இவ்வளவு சமாச்சாரமும் அடங்கி இருக்கு. ஆதி காவியமாய் இதற்கு முன்னாலே காவியம் என்றதான பேச்சே இல்லாத காலத்திலே சீதை தான் இந்த ஸ்ரீமத் ராமாயணம் என்கிறதான இந்த வேத சம்பிரதாயத்துல இந்த காவிய சம்பிரதாயத்தை ஏற்படுத்தினவள் சீதை தான். சரி, இப்ப சீதைக்காக வால்மீகி ராமாயணம் பண்ணணும், கட்டாயம் பண்ணணும். என்னுடைய தெய்வத்தை, என்னுடைய ஆத்ம தேவதை, அந்தரங்கமான தேவதை, அதுவும் எங்க ஆத்திலேயே வந்து நமக்கு அப்படியே குளிர குளிர ஏற்பட்ட எந்த சீதை
எந்த சீதனுடைய எந்த பிராட்டினுடைய கடாட்சம் மாத்திரம் இருந்தா போரும், ஒரே ஒரு நினைப்பு மாத்திரம் இருந்தா போரும், ஆத்மாவான சம்சாரத்திலிருந்து இதெல்லாம் தாண்டி எப்பேற்பட்ட பரமபதத்துக்கே அழைச்சு கொண்டோமோ அப்பேற்பட்ட கடாட்ச வைபவமுடைய சீதையானவள் வால்மீகி பகவான கடாட்சிச்சு கொண்டே ஸ்ரீமன் அவர் குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ இந்த சந்தர்ப்பத்தை என்ன வார்த்தை சொல்லி எப்படித்தான் வர்ணிக்க முடியும்? முடியவே முடியாது. அந்த அதுல இருக்கிற ஒரு துக்கத்தையும் வர்ணிக்க முடியாது. ராமனோட வரக்கூடாதா, ராமனோட வரக்கூடாதா, என்ன திருவள்ளமோ ஏந்தாமோ என்று அந்த துக்கத்தையும் வர்ணிக்க முடியாது, அதே சமயம் அந்த சந்தோஷத்தையும் வர்ணிக்க முடியாது. அதனால வர்ணிக்க முடியாத வார்த்தைகள். அந்த நிலையில இருந்த வால்மீகி பகவான் ராமாயணத்தை ஆரம்பிச்சா எப்படி ஆரம்பிக்கணும்னா எல்லாரும் ஒருத்தர் விடாம ஒத்துக்கிற மாதிரி ஆரம்பிக்கணும். அதுதான் அப்படி ஆரம்பிக்கணுமே ஒழிய ஏதோ நாம ஆரம்பிச்சாச்சு 10 பேர் ஒத்துக்கிட்டோம் 10 பேர் ஒத்துக்காம போட்டோம் அதை பத்தி என்ன கவலை. நாம செய்ய வேண்டிய நல்ல காரியத்தை செஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் அவனவன் அதிர்ஷ்டம் இருந்தா ஒத்துக்கிறான் போறான் அப்படின்னு அந்த மாதிரி யாரும் இந்த சீதாராமனை பத்தி ஒரு தப்பு வார்த்தை பேசக்கூடாது. பிரிச்சு வச்சுட்டாரு தெரியுமோ இல்லையோ அப்படின்னு ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஐயோ பிரிச்சு வச்சுட்டாரு, நினைக்கவே கஷ்டமா இருக்கு. இப்படி கூட இருக்குமா? ஒரு தப்பும் இல்லாதவர்கள் கூட பிரிஞ்சு இருக்கணுமா? வேண்டாம், எனக்கு பிரிஞ்ச ராமன் சீதையை நினைச்சு பார்க்க வேண்டாம். பட்டாபிஷேக ராமனே போரும், சீதாராம பட்டாபிஷேகத்தோட போரும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியா இந்த லோகத்தை ஆக்கி வைக்கணும்னா அதுக்குன்னு எல்லாரும் ஒத்துக்கிறா போல ஆரம்பிச்சு வைக்கணும்னா எப்படி சுவாமி ஆரம்பிக்கலாம்னா இந்த ரிஷிகள் சமாஜத்திலே ஒரு மீட்டிங் போட்டு கான்பரன்ஸ் போட்டு இந்த ரிஷிகள் சொன்னா எதுவா இருந்தாலும் அது வேதம் சொன்னா போலதான், அதுல ஒன்னும் சந்தேகம் கிடையாது. வேதம் என்ன சொல்றதோ அதே வேல்யூ ஒரு ரிஷிகளுடையதான வாக்கியத்துக்கு உண்டு. பிரம்மவாதினோ வதந்தி, வேதமே என்ன சொல்லும், இப்படியா பிரம்ம வித்துக்கள் சொல்றா அதனால இது நல்ல விஷயம்தான், வேதமே ரிஷிகள் சொல்றது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு போகும். அப்படி இருக்கு. அப்பேற்பட்டதான ரிஷிகளுடைய சமாஜத்துல இப்படி ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லி ஏற்பாடு பண்ணலாம். வேண்டாம் இந்த மனுஷ லோகத்துல மனுஷ ரிஷிகள் ஆரம்பிச்சு வச்சான்னு வரக்கூடாது. அபௌருஷேயமான வேதத்துக்கு போட்டியா, அபௌருஷேயமான வேதத்துக்கு போட்டியா இந்த மனுஷால் ஆரம்பிச்சு வச்சா அப்படின்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சு இவர் ஒத்துக்காம போறது இதெல்லாம் வேண்டாம். யாரை கொண்டு ஆரம்பிக்கலாம்னா இதுக்கெல்லாம் மனுஷ லோகத்துக்கு அப்பாற்பட்ட அமானுஷமான தேவலோகத்திலிருந்து அவர்களை கொண்டு ஆரம்பிக்கணும். தேவலோகத்தில இருந்து யாரை வச்சு ஆரம்பிக்கலாம்? இந்த இந்திரன் சந்திரன் வருணன் குபேரன் அவளுக்கெல்லாம் கூட அவ்வளவு மதிப்பு கிடையாது. அவெல்லாம் அத்தியாத்ம வித்துக்கள் கிடையாது. அவெல்லாம் பரமாத்ம தரிசனம் பண்ணவா கிடையாது. அதனால அவெல்லாம் அதிகாரி புருஷால் தேவலோகத்திலே ரொம்ப விசேஷமானவா தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் ரொம்ப யாரை கொண்டு ஆரம்பிக்கலாம்னா தேவலோகத்திலேயே சாட்சாத் நாரத பகவான் இருக்கார். அதற்கு மேலாதான சதுர்முக லோகம், அதற்கு மேல லோகமே கிடையாது. அதனால தேவலோகத்திலிருந்து யாராவது ஆரம்பிச்சு வச்சா பூலோகத்துல எல்லாரும் ஒத்துப்பா. இல்ல அதுக்கும் மேலாக சதுர்முக லோகத்திலிருந்து பிரம்மாவே ஆரம்பிச்சு வச்சா யாராவது ஒத்துப்பா. இந்த லோகத்துல இருக்கிறவா நன்னா யாரும் சொல்ல மாட்டா. பிரம்மா ஆரம்பிச்சு வச்சா விட்டு அப்புறம் இது வேத தர்மத்துக்கு விருத்தமா ஒண்ணு இவர் புதுசா ஆரம்பிச்சு விட்டாருன்னு வால்மீகி மேல பழிய போட மாட்டா பாருங்க, எல்லாரும் ஒத்துண்டு விடுவா. அதனால சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா அவர் ஆரம்பிச்சு வைக்கணும். பெருமாளே போய் ஆரம்பிச்சு வைக்கணும்னு சொல்ல முடியாது. என்ன பெருமாள் இங்க அவதாரமா இருக்கு, அவருடைய கதையத்தான் சொல்ல போறோம். அதனால இது யாரை கொண்டு ஆரம்பிக்கலாம்னா சரி பெஸ்ட் பர்சன் சதுர்முக பிரம்மா தான் பெஸ்ட் பர்சன், அவரை கொண்டுதான் ஆரம்பிக்கணும். இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நன்மை நல்லதுன்னு அது ஆச்சாரியால் தொடங்கி வச்சாதான் நன்னா இருக்கும். ஆச்சாரியால் தொடங்கி வைக்கணும். அதனால நல்ல ஆச்சாரியன் எதிர்பார்த்துட்டு இருக்க. அப்பதான் நாரதர் வர. நாரதர் மனுஷர் கிடையாது, மனுஷலோகத்தை சேர்ந்தவர் கிடையாது. அவருடைய ஜாதியே தேவ ஜாதி, அவர் தேவ ரிஷி. மனுஷலோகத்துல இருக்கிற அத்தனை ரிஷியை காட்டிலும் அபாரமானவர். ஏன்னா எப்படி மனுஷனை காட்டிலும் தேவதைகள் எப்படி அபாரமானவர்களோ அதே போல மனுஷலோகத்துல இருக்கிற அத்தனை ரிஷிகளை காட்டிலும் அபாரமானவர். அதனால அந்த ரிஷி ஸ்டாண்டர்ட்ல பாக்கணும். எப்படி பூலோக சக்கரவர்த்தியை காட்டிலும் தேவலோக சக்கரவர்த்தின்னா இவனுக்கும் அவனுக்கும் வாசி கணக்கே போட்டு பார்க்க முடியாது. மனுஷனை காட்டிலும் தேவதை எவ்வளவு உயர்ந்தவன் அப்படின்னு கணக்கே போட முடியாது, அவ்வளவு உயர்ந்தவா. அப்படி அதே போல
மனுஷ ரிஷிகளை காட்டிலும் தேவரிஷியான நாரதர்னா அவர் எவ்வளவு உயர்ந்தவர்னா அந்த ரிஷி ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம்னா கணக்கே போட முடியாது. அது மாத்திரம் இல்ல, நாரதர் சாட்சாத் பகவானுடைய அவதாரமும் கூட. பகவான் 24 அவதாரம் பாகவதத்திலே சொல்றா எடுத்தார். அதுல நாரதராவும் பகவான் தான் சஞ்சரிக்கிறார். சில அவதாரங்கள் சாட்சாத் அவதாரமா இருக்கும், சில அவதாரங்கள் சக்தி ஆவேச அவதாரமா இருக்கும், சில அவதாரங்கள் அந்த சமயத்துல அனுப்பிரவேச அவதாரமா இருக்கும், சில அவதாரங்கள் அம்சாவதாரமா இருக்கும். இப்படி பகவானுடைய அவதாரங்கள் பலவிதமா இருக்கு. சாட்சாத்தா அப்படியே அப்ராகிருதமான திருமேனியோட வருவது என்பது ஒரு அது மாதிரிதான் ராமன் கிருஷ்ணன் முதலான அவதாரங்கள். அது சில சமயங்கள் எப்படின்னா சக்தி ஆவேச அவதாரம். பெருமாள் தன்னுடைய சக்திய ஒரு சாமானியரிடத்திலே பிரவேசிக்க வச்சு அவன் அப்படி அமானுஷமான அப்படியே பகவானுடைய காரியங்கள் எல்லாம் நடத்துவார்கள். அந்த மாதிரியான அவதாரங்கள் உண்டு. அப்படியாக அவதாரங்கள் பல ரூபமா இருக்குச்சு. நாரத பகவான் அப்படி பகவானுடைய ஒரு ஆவேச அவதாரம். பகவான் அவரிடத்திலே பிரவேசிச்சு ஆவேசம்னா இந்த தமிழ சொல்ற மாதிரி ஏதோ வெறி வந்த ஆவேசத்துல நினைக்க கூடாது. அதுக்குள்ள அனுப்பிரவேசம், நாரதருக்குள்ளே அனுப்பிரவேசம் பண்ணி அப்படி ஒரு அவதாரமானபடினால நாரதரை கொண்டு ஆரம்பிக்கலாம். நல்ல சாய்ஸ், நாரதர் நல்ல சாய்ஸ். ஏன்னா சாட்சாத் பிரம்மாவனுடைய புத்திரர். அது மட்டும் இல்ல, வழி தெரியாத வாளுக்கெல்லாம் வழிகாட்டினவர். அப்படிதான் துருவன் வழி தெரியாம ஆனா இருந்தாலும் பெருமாளை சேவிச்சுடணும்னு போனான். பெருமாளை 6 மாசத்துல பெருமாள் அவன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற அளவுக்கு அந்த சின்ன பையனுக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு நாரதர் ஒருத்தருக்கு தான் சக்தி இருந்தது. 6 மாசத்துல துருவன் அந்த பெருமாளை சாட்சாத்கரிச்சுட்டான். அப்படியெல்லாம் செய்யக்கூடியவர் நாரதர். அந்த பரமாத்மாவை கண்ணுக்கு எதிரே கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஆச்சாரியன் அப்படியான நாரதர். அந்த பிரகலாத ஆழ்வான நிருசிம்மாவதாரம் எல்லாம் எதனால பெருமை பெற்றது? பிரகலாத ஆழ்வானால்தான் பெருமை. அந்த பிரகலாத ஆழ்வான உருவாக்கினவர் நாரதர் தான். வயத்திலேயே அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணினார். அதனால அந்த குழந்தை பேர்பட்ட அசுர குழந்தையா இருந்தாலும் விசேஷமான பக்தியோட பக்திமான்களுக்கெல்லாம் உதாரணம். உபமான மகேஷானாம் சாதுனா சதாபவத்துன்னு சொல்லுவா. அது மாதிரியாக்கும் எல்லாரும் வழிகாட்டினவர். ரொம்ப தெய்வீகமானவர். பகவானையே கொண்டு வந்து கையில இந்த சிஷ்யன் கையில பிடிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சமத்தரான நாரத பகவான் வந்துச்சு. அவரை வச்சுட்டு ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தார். அப்படி இருக்குச்சேதான் ஒரு நாள் இவருடைய திருவுள்ளத்தை, வால்மீகி பகவானுடைய திருவுள்ளத்தை அவரை அனுசரிச்சு நாரத பகவான் ஒரு நாள் சேவை சாதிக்கிறார். அந்த நாரத வந்துட்டார் ஆச்சாரியன். இந்த ஆச்சாரியனை கொண்டு இந்த ராமாயணத்தை நல்ல சந்தர்ப்பத்துல இந்த லோகத்துக்கு தரணும்னு ஆர்வப்படுறார். அதாவது இதெல்லாம் எதுல தெரியுதுன்னா, ராமாயணம்ன்றது பாலகாண்டத்துல ஆரம்பிக்கிறது. பாலகாண்டத்துல 5வது சர்க்கத்துலதான் ராமாயணம் ஆரம்பிக்கிறது. ராமகதை என்று சொல்ல ஆரம்பிக்கிறது. சர்வாபூர்வமியம் ஏஷாம் ஆசீர் கிருஷ்ணா வசுந்தரா பிரஜாபதி உபாதாய நிருபாணாம் ஜெயசாலினாம். 5வது சர்க்கத்துலதான் ஆரம்பிக்கிறார் ராமாயண கதை. அதுக்கு முன்னாடி 4 சர்க்கத்தினாலே இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். அவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, இதெல்லாம் தான் அவசியம். இந்த வேத சம்பிரதாயத்துக்கு மாற்றாக அதுக்கு ஈடாக, ஆனா அதே சமயம் வைதிகர்கள் எல்லாம் ஒத்துக்கும்படியானதான ஒரு காவிய சம்பிரதாயத்தை உருவாக்குச்சு. அதுக்கு சப்போர்ட் என்ன சப்போர்ட் கிடைச்சது அப்படின்றது 4 அத்தியாயத்தினால 4 சர்க்கத்தினாலே வால்மீகி பகவான் காட்டுறார். ராமாயணம் எப்படியா, என்ன காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது, யாரால உருவாக்கப்பட்டது, யாரை கொண்டு உருவாக்கப்பட்டது, யாருக்கு சொல்லிக் கொடுத்து இது பிரச்சாரம் அடைஞ்சது, இந்த ராமாயணம் ஏற்பட வேண்டியதான நிர்பந்தம் என்ன, இந்த ராமாயணம்னா உண்மையிலேயே இது வேதத்துக்கு சமானமா, ஒத்துக்க முடியாது, இது வேதத்துக்கு சமானம்னு எப்படி ஒத்துக்க முடியும், ஏன் சொல்லியிருக்காளா யாராவது, இத ஒத்துக்கிறதுக்கு யார் ஒத்துண்டா, இந்த ராமாயணத்துல என்ன பொய் பித்தாட்டம்லாம் இருக்காதா, மனுஷன் பண்ணதாச்சே, இதுல ஒரு பொய் பித்தலாட்டம்னு ஒரு வரி பொய் பித்தலாட்டம் இருந்தா கூட என்னத்துக்கு இது, ஒரு வரி தப்பு இருந்தா கூட இந்த ராமாயணம் தேவை இருக்காது. ஏன்னா எல்லாம் எழுத்துக்கு எழுத்து சத்தியமா இருக்கக்கூடியதான வேதத்துக்கு சமானமாக ராமாயணத்தை கொண்டு வரணும்னா, ராமாயணத்தை பிரச்சாரப்படுத்தணும்னா, ஒத்துக்கணும்னா இதுல ஒரு எழுத்தும் தப்பு இருக்கக்கூடாது. எழுத்துக்கு எழுத்து சத்தியமான வேதம் போல எழுத்துக்கு எழுத்து ராமாயணம் சத்தியமா இருக்கணும். அது உண்மையாவும் இருக்கணும்.
எல்லாரும் ஒத்துண்டா மாத்திரம் போகாது, அது உண்மையாக அப்படியே இருக்கணும். அதனால எவ்வளவு கண்டிஷன்ஸ மனசுக்குள்ள வச்சுட்டு வால்மீகி பகவான் என்ன பண்ண, அதனால முதல்ல 4 சர்க்கத்தினாலே இந்த இப்ப ஏற்பட்டதான கேள்விகளுக்கெல்லாம் சமாதானமா அங்க சாய்க்கிறார். எல்லாம் அந்த 4 சர்க்கத்திலேயே இருக்கு. அது எப்படி இருக்குன்னு பார்த்தா அது புரியும். இவர் நாரதர் வந்துட்டார். நாரதர் வந்தா வால்மீகி பகவான் நாரதரை கேட்கிறாராம். அப்படியே தொடங்குறார் ராமகதையை தொடங்குறார். அவர் இவர் மனசுக்குள்ள இந்த சீதையினுடைய சரித்திரத்தை ராமாயணமா சொல்லணும்னு ஆசை இருக்க ஒழிய அது உத்தரவு கிடைக்கணும். நல்ல இடத்துல இருந்து உத்தரவு வரணும். எப்படி வரும்? நாரதர்கிட்ட இருந்து உத்தரவு வரணும். அது நாரதர் தான் ஆச்சாரியன். அவர் தான் ஒன்னும் வழி தெரியாத ஆளுக்கெல்லாம் வழிகாட்டினவர். அதனால நாரதரை கொண்டு ஆரம்பிக்கலாம்னு நாரதர் வந்த போது கேட்கிறார், சுவாமி இந்த லோகத்துல நல்லவாயாரு சுவாமி, ரொம்ப வீரஞ்சாரு சுவாமி, தேவர் வாயால சொல்லுன்ற. இவர் கேட்கறது எப்படி கேட்கலாம்னா, நான் ராமகதையை எழுதணும்னு ஆசைப்படுறேன், அந்த சீதையினுடைய சரித்திரத்தை எழுதணும்னு ஆசைப்படுறேன், தேவருக்கு திருவுள்ளமா இருக்கா, தேவர் ஒத்துக்கணும், நான் ராமாயணம்னு ஒரு காவியம் எழுதி இந்த சீதையினுடைய ராமனுடையதான பிரபாவமானது சாஸ்திரமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு தேவர் அனுகிரகிக்கான்னு கேட்கலாமோ இல்லையோ? அப்படி கேட்டா என்னன்னா, சரி ஏதோ பாவம் நல்ல புண்ணியாத்மா கேட்கிறார், பாவம் ஏதோ நல்ல மனுஷன் கேட்கிறார், நம்ம சரி வேண்டான்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு நாரதர் ஏதோ அர்த்த அங்கீகாரமாக அதை சொன்னார்னு வரக்கூடாது. எல்லாமே ஆச்சாரியனே கொடுத்து வரணுமே ஒழியோ, நானே ஆச்சாரியனை ஏதாவது ஒரு 5% நிர்பந்தம் பண்ணி கூட இந்த ராமாயணத்தை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டோம், அக்ரி அவருடைய கன்சென்ட வாங்கிட்டோம்னு வரக்கூடாது. அதற்காக எப்படி போடுறாருன்னா, அப்படி சுவாமி இந்த லோகத்திலே யார் சுவாமி குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ கிருதஜ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேண லிபோயுக்தா சர்வபூதேடுகோயுதா வித்வான்கா 16 குணங்களை சொல்றார். இப்படியானதான 16 கல்யாண குணங்களினாலே பரிபூர்ணமா இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனை சொல்லும் சுவாமி. அங்கதான் கண்டிஷன் வைக்கிறாரு. ஒரு மனுஷனை சொல்லும். இந்த 16 குணங்களால இருக்கக்கூடியதான யாராவது ஒருத்தர் சொல்லும்னா நாரதர் யாரை தேடினாலும் கிடைக்காது. இந்த எங்க இருந்தாலும் இந்த 16 குணங்களாலே பூர்ணமானவன் யாருன்னு சொன்னா நான் தேடி பார்த்தோம்பா 3 லோகத்திலயும் கிடையாது, 14 லோகத்திலயும் கிடையாது. இந்த 16 குணங்களும் பூர்ணமா இருக்கிற ஒரு பரமபதத்துல இருக்கார் ஒருத்தர், நாராயணன் இருக்கார் அப்படின்னு சொல்லி நாராயண கதையை சொல்ல ஆரம்பிச்சிருவார். அதனால ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம் வச்சார். இந்த லோகத்திலே இருக்கக்கூடியதான எந்த மனுஷனிடத்திலே இப்ப ஏற்பட்டதான 16 கல்யாண குணங்கள் இருக்கு அப்படின்னு கேட்கச்சே அதுக்கு முன்னாடி ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் வச்சிருக்கு. முதல் ஸ்லோகம் ராமாயணத்துல ரொம்ப அருமையான ஸ்லோகம். பெரியவாள் என்னென்னமோ அனுபவிக்கிற அந்த ஸ்லோகத்துல சகலமும். இப்ப நரசிம்மபிரியால சமீபத்துல வந்துட்டு இருக்க 45ஆம் பட்டம் இங்க இந்த தபஸ்வாத்தியாய நிரதம் என்றதான முதல் ஸ்லோகத்தை எப்படியெல்லாம் அர்த்தம் பண்ணிருக்கா பெரியவான்னு சொல்லி ஆச்சரியமா அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார். அதை படிச்சவாளுக்கு தெரியும். பெரியவாளுடைய பல பெரியவாளுடைய அர்த்தங்களை எல்லாம் முதல்ல நல்லா அழகா காட்டியிருக்கார் 45ஆம் பட்டாயங்கள். நல்ல அழகான ஸ்லோகம் அது. முதல் ஸ்லோகம் எப்படி இருக்குன்னா, தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வீவாகிராமரம் நாரதம் பரிபப்ரட்ச வால்மீகி முனி புங்கவம். இந்த ஒரு ஸ்லோகம் போரும் எத்தனை விஷயங்கள் அடக்கி வச்சிருக்காரு தெரியுமா? அதுதான் சொல்லாமல் சொன்னதுன்னா அத்தனை விஷயங்கள் அடக்கி வச்சிருக்காரு. எப்படி சொல்றாருன்னா, இதை இந்த வால்மீகிக்கு அடைமொழி என்ன? வால்மீகியானவர் நாரதரை கேள்வி கேட்கிறார், அவ்வளவுதான். வால்மீகியானவர் நாரதரை கேள்வி கேட்கிறார். வால்மீகினா யார் சுவாமி அப்படின்னா தன்னை பத்தி சொல்லிக்கிட்டு தபஸ்வி, அவ்வளவுதான். ஒரே ஒரு அடைமொழி போட்டுக்கிறார். தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அங்கிலேருந்து தபஸ் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்னும் சொல்லல, தன்னை பத்தி ஒன்னும் சொல்லல. வால்மீகிய போல அடக்கமானவா இந்த பிரபஞ்சத்துல இருக்க முடியுமான்னு நினைச்சே பார்க்க முடியாது. அப்படி ராமாயணத்துல அப்படிதான் இருக்கு. அது அந்தந்த இடம் வரைச்சே பார்க்கணும், அப்படி பிரமிச்சு போயிடுவோம். வால்மீகிக்கு இவ்வளவு அடக்கமா, இவ்வளவு அடக்கமா. வால்மீகி என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நான் யாரு? சீதாராமனுடைய திருவடியிலே நான் ஒரு அழுக்காக, நான் அப்படியான திருவடியிலே ஒரு அழுக்கு என்று எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சுன்னா அது இந்த ஆத்மாவுக்கு எவ்வளவு சேயஸ், எவ்வளவு பாக்கியம்.
அப்படி இருக்கவாக்கும் தனக்கு என்று ஒரு கர்வமும் இல்லாத வால்மீகி பகவான் என்ன சொன்னார்னா, இந்த தன்னை பத்தி சொல்லிக்கிட்டு தபசு பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யார கேள்வி கேட்டாருன்னா, எப்படி தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் முனி புங்கவம் பப்ரச்ச. ஆச்சாரியனை பத்தி சொல்லச்சு எப்படி சொல்றாருன்னா, நாரதரை பத்தி சொல்றார். அவரை முன்னிட்டு கொண்டுதான் இப்ப ராமாயணம் தொடங்க போறார். எப்படி சொல்றாருன்னா, தபஸ்வாத்தியாய நிரதம், தபசு சுவாத்தியாயம் இரண்டிலையும் எப்பொழுதும் மூழ்கி இருக்கிறவர், அதையே எப்பொழுதும் விடுபட்டு இருக்கிறவர். வாக்வீராம்பரம் அப்படின்னு, வாக்வீராம்பரம் பேசத் தெரிஞ்சவர்களுக்குள்ளேயே ரொம்ப நன்னா பேசத் தெரிஞ்சவர் அவர்தான். முனி புங்கவம் அப்படின்னு, ரிஷிகளுக்குள்ளேயே மிகவும் விசேஷமானவர் அவரை வால்மீகி பகவான் கேட்கிறார். வால்மீகி கேட்டான், தன்னை சொல்லிக்கச்சே ஒரே ஒரு அடைமொழி போட்டுட்டார், அதுவும் சாமான்யமான அடைமொழி தான். இப்பெல்லாம் சொல்லச்சே எப்படின்னா, அதாவது காலம் போக போக அந்த அடைமொழிகள்லாம் மாறிண்டே வரும். அந்த காலத்துல வசிஷ்ட மகரிஷி, விஸ்வாமித்திர மகரிஷி அப்படி எல்லாம் போட்டுவா. அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த சோமயாஜி, வாஜ்பேயி அப்படின்லாம் பேர் போட்டுவா. ஏதோ ஒருத்தர் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு ஒரு பேர் இருந்ததுன்னா அந்த பேரோட சேர்ந்து சோமயாஜி, வாஜ்பேயி அந்த மாதிரியான அதுதான் கூட போட்டுப்பா. அந்த மாதிரியான இதெல்லாம் போட்டுப்பா. அதெல்லாம் அப்படி இப்படி போச்சு. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் என்ன அப்படின்னா, ஆச்சாரியார்னு பேர் போட்டுக்கிறா. கிருஷ்ணமாச்சாரியர், ராமானுஜாச்சாரியர் அந்த மாதிரி ஆச்சாரியர்னு பேர் போட்டுக்கிறா. இல்லன்னா இன்னும் சுவாமின்னு பேர் போட்டுக்கிறா. அந்த மாதிரி கண்ணன் சுவாமி, நாராயணன் சுவாமி அப்படின்னு இப்படி ஒரு மரியாதைக்கு அடைமொழி போடுறதுன்றது காலத்துல நம்ம குறைஞ்சிட்டே வந்திருக்குன்னா யோகியத்தை குறைஞ்சிருக்கு, அதனால குறைஞ்சிட்டே வந்திருக்கு. இப்ப இருக்கிறவர் யாராவது நாராயணன் பேர் அப்படின்னா அவர் என்னன்னு சொல்லுவா, நாராயணாச்சாரியர் சொல்லுவா, இல்லன்னா நாராயண சுவாமின்னு நாராயணன் சுவாமின்னு சொல்லுவா. அவரை நாராயண மகரிஷின்னு வாழன்னு தெரியல. அதெல்லாம் அந்த காலத்துல அப்படித்தான். அதனால அந்த காலத்துல ஒருத்தரை பத்தி சொல்லச்சு, அவர் தபஸ் பண்ணவரா இருந்தா அவர் ரிஷின்னு சொல்ற வழக்கம். அதாவது முனி புங்கவம் அப்படி, ரிஷி சிரேஷ்டர்னார் அவர். நாரத மகரிஷியை பத்தி சொல்லச்சு ரிஷி சிரேஷ்டர்னார் அவர். இப்ப ஆச்சாரிய சிரேஷ்டர் அப்படின்னு இப்ப எல்லாம் விவரிக்கிறோம் இல்லையா, அது போல அந்த காலத்துல சொல்லச்சு ரிஷி சிரேஷ்டர்னார் அவர். ரிஷி சிரேஷ்டர்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி சாமான்யமான மனுஷ ரிஷி இல்ல சுவாமி இந்த நாரதர். இந்த நாரதரானவர் மனுஷ ரிஷி இல்ல சுவாமி. தேவலோகத்துல தேவ ரிஷியாக்கும், தேவ ஜாதியை சேர்ந்த ரிஷியாக்கும். அது எப்படியான மனுஷ மனுஷனை காட்டிலும் தேவனானவன் எப்படி உசந்தவனா இருக்கணும், அது போல மனுஷ ரிஷியை காட்டிலும் தேவ ரிஷியானார் அவ்வளவு உயர்ந்தவராக்கும். அது மாத்திரமில்ல, அவர் பேரே நாரதர். அந்த பேர்ல அவ்வளவு விஷயம் இருக்கு சுவாமி. அதனாலதான் அவரை கேட்கிறாராம். அவர் அந்த பேரே நாராயணோனரா அப்படின்னு. பகவானுக்கு நரன்னு பேரு, பகவத் சம்பந்தமானதுக்கெல்லாம் நாரன்னு பேரு. அந்த பகவத் விஷயமானது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், அதனாலே நாரதர்னு பேரு இருக்கு. பகவத் விஷயம்னா அவர் கொடுத்தாதான் பகவத் விஷயம் அவ்வளவு நன்னா இருக்கும். அதனால பகவத் விஷயத்தை கொடுக்கக்கூடிய உத்தமமான ஆச்சாரியராச்சு, அவரிடத்திலிருந்து கேட்டு வாங்கினோம். இப்ப ஏற்பட்ட வசந்த ரிஷி இப்போ ராமாயணத்தை ஆரம்பிச்சு கொடுக்க போறார். அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையிறது, அதை யூஸ் பண்ணிக்கிறார் வால்மீகி. எப்ப ஏற்பட்ட ரிஷின்னு சொன்னா அப்படின்னு. அப்படியா, இன்னும் ரொம்ப வசதியா சொல்றேன், முனி புங்கவர் அப்படின்னு ரிஷிகளுக்கெல்லாம் சிரேஷ்டர் அப்படின்னார். அப்புறம் அதுக்கு மேல என்ன நாரதர் அப்படின்னார். அதுக்கு மேல வாக்வீதாம்பரம் அப்படின்னு. என்ன வசதி அவருக்குன்னா, பேச தெரிஞ்சவர்களுக்குள்ளேயே பேச தெரிஞ்சவர் அவர் தான். இப்போ பேச்சுன்னா வேதம் தான் பேச்சு, அதை தவிர நல்ல பேச்சுன்றது கிடையாது. இப்ப நாரதர் எப்பேற்பட்டவர்னா அப்பேற்பட்டவர் சுவாமி அப்படின்னு. எந்த வேதமானது சப்த ரூபமா இருந்த லோகத்திலே பேச்சுன்னா அதுதான் வசத்தின்னு சொல்ல வேண்டுமோ, அது போல பேச்சு என்றால் நாரதருடைய பேச்சு வாக்வீதாம்பரம். பேச தெரிந்தவர்களுக்குள்ளேயே பேச தெரிந்தவர் அவர் தான் சுவாமி அப்படின்னா என்னன்னா, அவர் பேச்சுல லோகக்ஷேமமான பேச்சுதான் இருக்கும், பகவத் விஷயமான பக்தி தான் இருக்கும், வேற எந்த பேச்சும் இருக்காது அவருடைய பேச்சு. அப்பேற்பட்டவரான ஆச்சாரியனாகும் அவர் இப்ப பேச போறார். அதனால அவருடைய பேச்சு தான் இப்போது மேற்கொண்டு ராமாயணமா வரப்போறது.
வால்மீகி என்கிறதான மனுஷருக்கு எழுதினதில்ல, நாரத என்கிறதான தேவரிஷி சொல்லி கொடுத்தது ராமாயணம் அப்படின்னு. அவருக்கு என்ன விசேஷம் தெரியுமோ இல்லையோன்னா, தேவரிஷி பேச தெரிஞ்சவர், எல்லாம் வசந்ததுதான், ரிஷிகளுக்குள்ளே சிரேஷ்டர் தான் நாரதர். பகவத் விஷயம்னா அவர் கொடுத்தாதான் பகவத் விஷயம், அந்த மாதிரி டைட்டில் வச்சிருக்காரு அவர் நாரதர்னு. அப்ப ஏற்பட்டவராகும் அப்படின்னா சரி, ரொம்ப நல்லதுதான். அவருடையதான ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன் எதனால அவருக்கு இவ்வளவு பெருமை வந்ததுன்னா, அதுக்கு சொல்ற தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம், அருமையான ஸ்லோகம் அது. தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு. எந்த தவம்தான் பாரத பூமியை பூராவும் ஆக்கிரமிச்சுருக்கோ, எந்த வேதம்தான் பாரத பூமியிலே பூராவும் ஒப்பு கொள்ளப்பட்டிருக்கோ, அப்பேற்பட்டதான தபஸிலேயும் அப்பேற்பட்டதான வேதத்திலேயும் எப்பொழுதும் ஈடுபாடு கொண்டவராய் பரிபூர்ண ஞானியாயிருக்கிறவர் அவர் இப்ப ராமாயணத்தை சொல்ல போறார். அதான் அங்க விஷயம். அதனால ராமாயணம் யாரால தொடங்கப்பட்டதுன்னா, வேதமே என்று வேதத்தையே பரிபூர்ணமா வச்சுருக்கிறவர். அதே போல வேதம் போல தபசு, சுவாத்தியாயம்னா வேதம்னு அர்த்தம், அது ஞாபகம் வச்சுக்கணும். தபசு, தவத்திலே கரை கண்டவர், தபஸிலே கரை கண்டவரான நாரதர் இப்ப ராமாயணத்தை சொல்ல போறார். வேதத்திலே கரை கண்டவரான நாரதர் இந்த ராமாயணத்தை சொல்ல போறார். அது மாத்திரம் இல்ல, இந்த ராமாயண கதைய வால்மீகியே நீ கட்டாயம் அவசியம் காவியமா பண்ணுன்னு உத்தரவு கொடுக்க போறாரு. இப்ப அதுதான் அந்த முதல் சர்க்கத்துல விஷயமே. முதல் சர்க்கத்துல விஷயம் என்னன்னா, நாரதர் ராமாயணம் செய் என்று வால்மீகிய உத்தரவு கொடுத்தார் அப்படின்றதுதான் முதல் சர்க்கத்துக்கு காரணம். அத இப்போ கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ற. அதான் அது சொல்லுவா, முதல் சர்க்கமானது ராமாயண சங்கிரகம்னு சொல்லுவா. அது என்ன ராமாயண சங்கிரகம்னா, ராமன் கதை இதுதான், இத அப்படியே விஸ்தாரமாக மேற்கொண்டு காவியமா செய்யணும்னு நாரத பகவான் உத்தரவு கொடுக்கிறார். அதுதான் அந்த முதல் சர்க்கத்துல இருக்கிற 100 ஸ்லோகத்துக்கு விஷயம். அது மாத்திரம் இல்ல, இது புண்ணியம் வேதைச்ச சம்ஹிதம் அப்படின்னு. ஆமா, இது வேதம் தான், இது ஒன்னும் கவலைப்படாதுப்பா, இதெல்லாம் வேதமே தான் இப்போ வேற வேஷம் எடுத்துக்கிறது. அதனால இது வேதம் இல்லையோ அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். வேதா பிராச்சேதாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா அப்படின்னு சொல்லுவா. அதான் வேதம் தான் இன்னொரு வேஷம் போட்டுக்கிறது. அதனால இது வேதம் இல்லையோன்னு இதை ஒதுக்க வேண்டாம், இதுவும் வைதிகம்தான் அப்படிங்கறதெல்லாம் அந்த முதல் சர்க்கத்துல நாரத பகவான் அனுமதிச்சத காட்ட போறார் இப்ப வால்மீகி. அதுல தபஸ்வாத்தியாய நிரதம்னு இப்படி எல்லாம் உத்தரவு கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன சுவாமி தெரியும்னா, நாரத பகவானுக்கு என்ன தெரியும்னா, தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னு தபஸ்லையும் அப்படி வேதத்திலையும் எப்பொழுதும் மூழ்கி இருக்கிறவர் அப்படின்னு. அப்பேற்பட்டவர் இந்த ராமாயண சுவாமி தபஸ்லேயே மூழ்கி இருக்கிறவர். அப்போ தபஸை விட ஒரு மாத்திரை குறைவான ஒரு பரவாயில்ல, இந்த சமாச்சாரம் கொஞ்சம் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லுவாரா? எப்படி சொல்லுவார்? வேதத்திலேயே மூழ்கி இருக்கிறவர் அவர். பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு மாத்திரை 2 மாத்திரை தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் வச்சுக்கலான்னு சொல்லுவாரா? அது சொல்ல மாட்டார். அவர் சொல்ல மாட்டார் சுவாமி. என்ன தபஸ்னா என்னன்னு கண்டவர், வேதம்னா என்னன்னு தெரிஞ்சவர். தபஸ் எதற்காக? சாட்சாத்காரத்துக்காக, பிரம்ம சாட்சாத்காரத்துக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கிறவா அப்பேற்பட்டவர். வேதம்னா எதுக்காக அப்படின்னா, சாட்சாத்காரம் பண்றதான பிரம்மம் வேதத்திலே எப்படி அனுபவிக்கப்பட்டிருக்கு என்றத எப்படி ஆகும். தபஸ்ன்னா மானச அனுபவம், தபஸ்ன்னா அந்த பிரம்ம சாட்சாத்காரத்தை தபஸ்னாலே பண்ணி அதனாலே மானசீகமா அனுபவிக்கிறது, அதுக்காக தபஸ். வேதம்னா எதுக்காகனா, அப்படியான அந்த தபஸிலே சாட்சாத்கரிக்கப்பட்டதா பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, குணம் என்ன, அதனுடையதான வைபவங்கள் என்ன என்பதை வாக்ரூபமா அனுசந்தானம் பண்றதுக்கும், அப்பேற்பட்டதான அந்த பிரம்மத்தை ஆராதிக்கிறது எப்படி என்பதை அதை விதிக்கிறதுக்கும் ஏற்பட்டதானது வேதம். இப்படியாக பிரம்ம சாட்சா்காரத்தை உடைத்தாயும் அப்பேற்பட்டதான சாட்சா்காரத்தை அனுபவிக்கிறதுக்காகவாக்கும் என்று வேத வாக்கியமாகவும் வேதங்கள் இருக்கச்சு, அதுவே அந்த பிரம்மத்தை ஆராதிக்கிறதுக்கு என்ன விதமா ஆராதிக்கலாம் என்று காட்டுவதற்காக இந்த வேதம் இருக்கச்சு. இப்பொழுது ஒருத்தர்
விஸ்தாரமா பெருசா ராமாயணத்தை பண்ணு, இது எல்லாரும் படிச்சு பொழுது போக்கி அவெல்லாம் இந்த மாதிரி பொழுத வீணடிக்கிட்டோம்னு சொல்லுவாரா அவர். ஒரு க்ஷணமும் தபஸா போகணும், இல்ல ஒரு க்ஷணமும் வேதமா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நாரத பகவான் அதான் நிரதம்னு போட்டார். அத ரதம்னு கூட போடாம நிரதம்னு போட்டார். என்னன்னா நிதராம் ரதகான்னு ரொம்ப நாரதருக்கு எது எப்பவும் ரொம்ப ஈடுபாடுன்னா அது தபஸும் சுவாத்தியாயம் தான். அது அப்படியா முடியும், தபஸு சுவாத்தியாய நிரதம் அப்படின்னார். அப்ப ஏற்பட்டதுலேயும் முதல்ல தபஸ்ல ஈடுபடு, முதல்ல தபஸ் சப்தத்தை போட்டார். தபஸ் என்ற சப்தத்தை முதல்ல போட்டு சுவாத்தியாய சப்தத்தை ரெண்டாவதா போட்டிருக்கார். அது முன்னையே சொன்னோம் இல்லையா, ரெண்டத்தையும் சேர்த்து சொல்றதா இருந்தா எழுத்து எது கம்மியா இருக்கோ அது முதல்ல போடணும். அதாவது உயிரெழுத்து கம்மியா இருக்கிறத முதல்ல போடணும். தபஸ்ன்னா 2 உயிரெழுத்து இருக்கு, சுவாத்தியாயம்னா அதோட அதிகமா இருக்கு. சுவாத்தியாய 3 இருக்கு. அதனால 2 உயிரெழுத்து இருக்கிறத முதல்ல சொல்லி 3 எழுத்து உயிர் இருக்கிறத அப்பால சொல்லியிருக்கார் போல இருக்கு அப்படின்னு ஏதோ சாமானிய வியாக்கரண சாஸ்திர ரூல் பிரகாரம் அதை நினைச்சிடக்கூடாது. அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறார். தபஸ்வா அத்தியாய ரதம் அப்படின்னா தபசு வேதத்தினாலே பிரம்மத்தை சப்த ரூபமாக மனசுல வாங்கிக்கலாமே ஒழிய அதுவே என்ன சொல்லித்தன்னா வேதம் நிதித்தியாதிதவ்யா அப்படின்னு அவரை அப்படியே தியானம் பண்ணணும்ன்றது, உபாசிக்கணும்னு சொல்றது. வேதத்தினுடைய லட்சியமும் என்னன்னா அது பகவத் உபாசனம் தான் லட்சியம். அந்த உபாசனத்திலே பகவான சாட்சாத்கரிக்கிறது தான் லட்சியம். அதனால வேதம் எதை கொண்டாடுதுன்னா அது சாட்சாத்காரத்துக்கு வேண்டியதான தபஸை கொண்டாடுறது. தபசுன்ற சப்தத்துக்கு சாமானிய தபசு யோகம்னு 2ஆ பிரிச்சு அர்த்தம் சொல்லச்சே தபஸை காட்டிலும் யோகம் வசந்தது. அதனாலதான் பக்தி யோகம்னு சொல்றோம். நாம் பக்தி தபஸ்ன்னு சொல்றது கிடையாது. பகவான் அடைகிறதுக்கு வழி என்னன்னா பக்தி யோகமும் பிரபத்தியம்னு சம்பிரதாயம் அப்படிதான் ஆச்சாரியால் காட்டி கொடுத்திருக்கா. அதே பக்தி யோகம்னு சொல்றோம், தபசுன்னு சொல்லக்கூடாதுன்னா தபசுன்ற சப்தத்துக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அது என்ன உடலை வருத்தி சித்திகளை அடைவதற்காக செய்யக்கூடியதான ஒரு அனுஷ்டானம் இருக்க, அதுக்கு தபசுன்னு பேரு. அதனால நாம் உபயோகப்படுத்திய சம்பிரதாயத்துல தபசுன்ற வார்த்தையை பெருசா வச்சுக்கிறது இல்ல, அது யோகம்ன்ற வார்த்தையை தான் வசதியா வச்சுட்டு இருக்கோம். ஆனா இங்க சொல்லப்பட்டதான தபஸ்வாத்தியாயம் இருக்கு, அது இந்த இப்ப ஏற்பட்டதான தபசையும் அடைக்கிறது, யோக சாட்சா்காரத்தையும் உள்ளடக்கினது. என்னன்னா இந்த தபசுன்ற சப்தம் ரொம்ப ஆச்சரியமான சப்தம். அதனாலதான் ஆதி காவியமான ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த ஆதி சப்தம் என்னவா இருக்கணும்னு யோசிச்சு பார்த்து இந்த தபசு என்ற சப்தம் தான் இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்றார் வால்மீகி. எப்படின்னா பெருமாள் ஜெகத்ருட்டி பண்ணலாம்னு ஆசைப்பட்டார். அதனால பிரகிருதியிலேருந்து மகத்து, அதுல இருந்து அகங்காரம், அதுல இருந்து தன்மாத்திரங்கள், பஞ்சபூதங்கள், இந்திரியங்கள், சரீரம், அதெல்லாம் எல்லாத்தையும் உருவாக்கி அதுக்கப்புறம் சிருஷ்டி பண்ணணும்னு ஆரம்பிச்சார். அதுல முதல்ல என்ன பண்ணாருன்னா இப்படியாக தான் பெருமாள் அவதரிச்சு அதுக்கப்புறம் அப்படியே ஜலார்ணவத்தை சயனித்து கொண்டு இருக்கு தன்னுடையதான நாசி கமலத்திலிருந்து இந்த பிரம்மாவை உண்டாக்குறார். முதல்ல இல்லையா அப்படின்னு உண்டாக்குறார். பிரம்மா உண்டாக்கினா பிரம்மாவானவர் நாதிக கமலத்தில் இருக்கிற தாமரையிலிருந்து உண்டாக்குறார். நாதிக கமலத்திலிருந்து உண்டாகிறார். அது பெரிய சமுத்திரம். பெருமாள் கூட சயனிச்சுட்டு இருக்கார். அவரும் அப்படி ஒன்னும் பிரத்யட்சமா யாருக்கும் சயனம் ஆகல. பிரம்மா அப்படி குனிஞ்சு பாக்குறாரு, பெருமாள் சேவை ஆகல. கமலம் தான் தெரியறதே ஒழியோ, சமுத்திரம் தான் தெரியறதே ஒழியோ, அந்த க்ஷீராப்திசாயியான அந்த விராட் புருஷனான பெருமாள் சேவை ஆகல. தான் மட்டும் 4 தலையோடு இருக்கிறத பாக்குறாரு. ஒரு பெரிய தாமரை சுத்தி எங்க ஆச்சரியமானதான் பெரிய சமுத்திரம், அவிஸ்தாரமான ஆகாசம். ஒண்ணுமே புரியல அவருக்கு. நான் யாரால் இங்கே சிருஷ்டி பண்ணப்பட்டேன், எதுக்காக சிருஷ்டி பண்ணப்பட்டேன், இந்த பிரபஞ்சம் என்கிற இந்த தத்துவம் என்னது, எதுவுமே புரியல அவருக்கு. அது ஓன்னு இருக்கு. சமுத்திரம் பாட்டுக்கு வியாபிச்சு கிடக்கிறது. பெரிய தாமரை தனியா உட்கார்ந்துட்டு இருக்கார். என்னத்துக்கு வந்தோம், எதுக்கு செய்ய போறோம், ஒண்ணுமே புரியல அவருக்கு. அவர் என்ன பண்ணலான்னு தெரியல. கடகடகடக அப்ப பார்த்தார். சரி, எவ்வளவு நாள் இந்த தாமரையிலே இருக்குது, தாமரை எங்க இருந்து வந்ததுன்னாவது பார்க்கலாம், அதையாவது போய் எங்க இருக்கு, இதனுடைய மூலம் என்ன, அங்க யாராவது இருக்காளா பார்க்கலாம்,
என்ன சமாச்சாரம்னு பார்க்கலாம்னு அந்த தாமரை தண்டுல துவாரங்கள்லாம் இருந்தது. அந்த துவாரத்துக்குள்ள போய் பாக்குறாராம். ஒரு துவாரத்து வழியா அடியில போய் பாக்குறாராம். போய் பார்த்தாருன்னா ஒண்ணுமே தெரியல அவருக்கு. ரொம்ப தூரம் போயிட்டு பயந்துட்டு திரும்பி வந்துட்டார். என்ன போயிட்டே இருக்கு. எத்தனை யுகம் போனாலும் இந்த தாமரை தண்டனுடைய ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கு. அதான் திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். என்ன செய்ய ஒண்ணுமே புரியல. பிரமிச்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த சமயத்துல அசரீரியா ஒரு சப்தம் கேட்டது. என்ன சப்தம் கேட்டதுன்னா அப்படின்னா த ப அப்படின்னு ஒரு சப்தம் கேட்டதும். முதல்ல எடுத்த இந்த சப்தம் கேட்டுதான் ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த கதை வருது. த ப அப்படின்னு ஒரு சப்தம் கேட்டுதான் பார்த்தார். என்ன இது என்னமோ சொல்றது, இது இந்த சப்தம் யாரோ பேசுறாளே, என்ன தப தப தபன்னா என்ன? ஓ சுவாவமா ஆதியிலே தேவதைகளுக்கெல்லாம் சுவாவமா தெரிஞ்ச பாஷை சம்ஸ்கிருத பாஷை தான், வைதிக பாஷை தான் தெரியும். தபான்னு சொல்றது ஓஹோ நம்ம தபஸ் பண்ண சொல்றதா? சரி தப்பா. இப்போ அதனால நமக்கு இன்ஃபெக்ஷன் ஏதோ வருது, ஒரு தெய்வீகமான இன்ஃபெக்ஷன் வருது, நம்ம அறியாம ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் வருது என்பதா சொல்லி அந்த தப என்கிறதான சப்தத்தை அர்த்தத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு மேல கண்ணை மூடின்னு விட்டாராம். இனிமே நான் யார், எதுக்காக வந்தோம், என்ன செய்ய போறோம், நம்ம சுத்தி இருக்கிறதான இந்த பிரபஞ்சம் என்னது, நமக்கு ஆதி யாரு, மேற்கொண்டு நமக்கு என்ன செய்யறதுக்காக என்னென்னலாம் என்ன இன்ஃபெக்ஷன் வரப்போறது எல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாராம். அப்படியே தபசுல தியானம் பண்ண ஆரம்பிச்சார். அப்படியே தியானம் பண்ண ஆரம்பிச்சா அப்பதான் அவருக்கு மனசுல பெருமாள் இருக்கிறது தெரிய வந்தது. அது வரைக்கும் அவரு வெளியில பாத்துட்டு இருந்தார், தெரியல. ஹதயத்துல பெருமாள் சேவையாருது தெரிஞ்சது. தியானம் பண்ண ஆரம்பிச்சார். அதனால தபஸ்னால என்ன தெரியும்னா அந்த பிரம்மாவனுடைய ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் என்னன்னா தபஸ் தான். அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு காரணம் என்னன்னா அந்த தப பகவானுடைய ஆக்ஞை. இந்த பிரபஞ்ச சிருஷ்டியிலேயே முதல் சப்தம், வேதம் கூட இன்னும் யாரும் சொல்ல ஆரம்பிக்கல. பிரம்மாவுக்கு இன்னும் வேதம் கிடைக்கல. இனிமேல் தான் பிரம்மாவானவர் இந்த தபஸ பண்ணி அந்த பகவானை தியானிச்ச போது பெருமாள் நேர வந்து ஹம்சரூபியாக வந்து வேதத்தை கொடுத்து அவருக்கு உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இனிமே பிரம்மாவே அறியோம்னு வேதமே ஆரம்பிக்க போறாரு. அப்படியாக வேதத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, வேதமானது இந்த லோகத்திலே நடையாடுவதற்கு முன்னாடி, வேத சப்தத்திலே எந்த ஒரு சப்தமும் இந்த பிரபஞ்ச மண்டலத்திலே நடையாடுவதற்கு முன்னாடி முதல்ல கேட்ட சப்தம் என்னன்னா தபா என்கிறதான சப்தமா. அதுதானே, அது முதல் கொண்டு தானே எல்லாமே இங்க வந்திருக்கு. எந்த தப என்கிற சப்தத்தை முதல் கொண்டு இந்த பிரபஞ்சத்துல எல்லா சப்தங்களும் பின்னாலே ஏற்பட்டதோ அப்ப ஏற்பட்டதான அந்த தப என்கிற சப்தம் தான் ரொம்ப ஆதி சப்தம். அதுதான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமாயிருந்ததான முதல் இன்ஸ்ட்ரக்ஷன். அதனால அப்ப ஏற்பட்டதான அந்த சப்தத்தையே கொண்டு ஸ்ரீமத் ராமாயணம் என்கிறதான இந்த ஆதி, எப்படி உலகத்துக்கு ஆதி தபஸ் என்றதான வார்த்தையோ, தப என்ற வார்த்தையோ, அதே போல இந்த காவியங்களுக்கெல்லாம் ஆதியாயிருக்கக்கூடியதான இந்த ராமாயணத்துல முதல் சப்தத்தை தப என்றே வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதனாலதான் அதே தபன்னு வச்சார் அவர். அதனால தபஸ்வாத்தியாய நிரதம் அப்படின்னார். அதுக்கப்புறம் இன்னொன்னு, சரி இது ராமாயணத்தை நல்ல விதமா ஆரம்பிச்சிருக்கோம், நல்ல விதமா சொல்ல போறோம். இப்ப வால்மீகி பகவான் நாரதர் வந்து போன விஷயத்தெல்லாம் திருப்பியும் இப்ப கவிதையா எழுத போறார் அவர். இப்ப நாரதர் வந்திருக்கார், பேச போறார், அதெல்லாம் இருக்கு. அப்புறம் நாரதரோட என்ன பேசினார், நாரதர் என்ன சொன்னார் அடுத்தது அப்படின்ற விஷயத்தெல்லாம் மேற்கொண்டு இந்த அதுக்கப்புறம் என்ன ஆக போறது அதெல்லாம் 4 சர்க்கத்தினாலே சொல்ல போறார். 4 சர்க்கமும் ராமாயணத்துக்கும் இன்ட்ரோடக்ஷன். அது 5வது சர்க்கத்துல ராமாயணம் ஆரம்பம்னு சொன்னேன். 4 அதுல ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ஆச்சாரியன் வந்து அனுகிரகிச்சார், ராமாயணத்தை பண்ணுன்னு உத்தரவு கொடுத்தார், ராமகதை இதுதான்னு சொன்னார். நான் ராமகதையை சொல்லணும்னு நான் கேட்கல, அவரே சொன்னார். நான் கேட்டது குணவான் கஷ்ட வீரியவான் இந்த பரமபதநாதனுடையதான கல்யாண குணங்களை சொல்லியே கேட்டேன். பரமபதநாதனுடைய கல்யாண குணங்களை சொல்லியே கேட்டேன். அவர் இப்ப ஏற்பட்ட பரமபதநாத கல்யாண குணங்களை உடையவன். அப்புறம் இப்ப நீ கேட்டியப்பா இப்ப ஏற்பட்ட கல்யாண குணங்களை உடைய மனுஷன் யாருன்னு கேட்டே, இவன் தான் ராமன் அப்படின்னு ராமகதை எனக்கு சொல்லிக் கொடுத்தார்
என்று தான் தொடங்கினதா இல்லாம ஆச்சாரியன் தொடங்கி வச்சதாவே காட்டுறார். அதான் வால்மீகியினுடைய அது மாதிரி டாக்டிக்ஸ். அதே சமயம் நல்ல வழியா எடுத்துட்டு போறார். எதுவா இருந்தாலும் ஆச்சாரியன் சொல்லி கொடுத்து வரணும், ஆச்சாரியனுடைய உபதேசத்தினாலே செய்யணும், அதுதான் சிரேஷ்டமா இருக்கும் அப்படின்ற தத்துவத்தை மனசுல வச்சுட்டு என்ன சொன்ன, தபஸ்வாத்தியாயனதன் தபஸ்வி வாகீதாம் வரும் அப்படின்னார். அது முதல் ஸ்லோகம். அதுல என்ன பண்ணார்னா, தப என்கிற சப்தம் ஆதி சப்தம். சரி, அதுதான் எல்லா சப்தத்துக்கும் முதல் சப்தம். அதுக்கு அடுத்ததாக அதுலயும் அந்த த என்கிற சப்தம் வால்மீகி பகவானுக்கு ரொம்ப ஒரு ஆஸ்பீஷியஸ் லெட்டர். அவரை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஆஸ்பீஷியஸ் லெட்டர். ஒருத்தர் ஒரு விஷயத்துல ரொம்ப ஈடுபடுவா, அது மாதிரி உண்டு இல்லையா. இப்ப அகாரம்னா ரொம்ப மங்களமான சப்தம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியாளுக்கெல்லாம். அதனாலதான் பாஷ்யக்காரர் அகில புவன ஜென்ம சேமம் ஸ்ரீபாஷ்யத்தை ஆரம்பிக்கிட்டு அகில ஆன்னு போட்டு ஆரம்பிக்கிறது. அது மாதிரி அதே மாதிரிதான் பிரம்மசூத்திரக்காரர் கூட அதாவது அகாரம் சொல்லி ஆரம்பிப்பா. அதே மாதிரி நான் நிறைய சாஸ்திரங்கள் அகாரம் தான் போட்டு ஆரம்பிக்கும். அனுசாசனம், வியாகரண சாஸ்திரம், நிறைய சாஸ்திரங்கள் அப்படித்தான். மீமாம்சா சாஸ்திரம் கூட அதாதோதர்ம ஜிக்ஞாசா போட்டு ஆரம்பிப்பா. ஏன்னா அதுக்காக என்ன சொன்னான்னா, அது அகாரம்ன்றது சாட்சாத் நாராயணனையே சொல்றது. அகார சப்தமானது என்ற எழுத்துல என்ற எழுத்துதான் எல்லா எழுத்துக்கும், எல்லா அகர முதல எழுத்தெல்லாம்னு சொன்னார் திருவள்ளுவர். என்ற எழுத்துதான் எல்லா எழுத்தாகவும் மாறுறது. அதனால ஆதான் முதல். அதனால எல்லா மங்கள எழுத்துக்களுக்கும் ஆதான் முதல். இன்னும் கேட்டா எல்லா சப்தங்களுக்கும் ஆதான் முதல். ஆல இருந்து தான் நம்முடைய பேச்சு எல்லாமே. அகார உகார மகாரங்களோ இல்லைன்னா இக்கு இங்கு இட்டு எல்லாமே என்ற எழுத்தினுடைய இன்னொரு வடிவம் தான் அது. ஏன்னா இப்போ நம்ம தூங்கச்சே கொஞ்சம் சில பேர் வாயை பொழுது அப்படியே லேசா வாயை திறந்துட்டு இருப்பா. அதுதான் உண்மையா வாயை திறக்கிறதுன்றது. சுபாவமா வாயை திறந்தா அப்படிதான் வாயை திறக்கும். அந்த சமயத்துல ஏதாவது பேசணும்னு அதே மாதிரி வாயை வெட்டி பேசினா, அதே மாதிரி வாயை வச்சுட்டு ஒரு குரல் கொடுத்தா என்ன சப்தம் வெளியில வரும் தெரியுமோ இல்லையோ, என்ற எழுத்து தான் முதல்ல வரும். அந்த சமயத்துல ஊ என்ற எழுத்தோ கா என்ற எழுத்தோ வராது. எப்படி ஒரு தூக்கத்திலே இருக்கிறவன் தன்னுடையதான வாய லேசா பழந்து கொண்டிருக்கச்சே ஒரு சப்தமாக ஏதாவது பேசினான்னா, அந்த நிலையில இந்த வாய் அமைப்பும் அந்த காற்றினுடையதான சஞ்சாரமும் அதுல மார்பினுடைய பிரயத்தனமும் என்ன எழுத்த உண்டாக்கும்னா என்ற எழுத்து தான் உண்டாக்கும். அப்புறம் அப்படி உண்டாகக்கூடியதான அந்த என்ற எழுத்து தான் இன்னும் கொஞ்சம் நீட்டினா இன்னும் கொஞ்சம் வாய வேற மாதிரி வச்சுட்டு பேசினா ஊ, அதேதான் இன்னும் கொஞ்சம் அந்த நாக்க வேற மாதிரி நெஞ்ச வேற மாதிரி வச்சுட்டு பேசினா இக்கு இங்கு அது மாதிரி வரும். அதனால எல்லா எழுத்துமே ஆதான் என்ற எழுத்து. அதனாலதான் அகர முதல எழுத்து எல்லாம்னு சொல்றது. அதனால இதெல்லாம் வியாகரண சாஸ்திரத்தை சொல்லியிருக்கா, இன்னும் கூட புராணங்கள்லாம் கூட சொல்லியிருக்கா. அதனால்தான் அகாரம்ன்றது சர்வத்துக்கும் பிரகிருதி என்று ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல சுவாமி தேசிகனும் சாதிக்கிறார். அப்பேற்பட்ட என்ற எழுத்து ரொம்ப மங்களமான எழுத்து. ஏன்னா எப்படி அகாரத்திலிருந்து எல்லா சப்தங்களும் பிறக்கிறதோ அதே போலத்தான் நாராயணனிடமிருந்துதான் எல்லாம் பிறப்பதனால அந்த அகாரமானது எல்லாத்துக்கும் ஆதி போல எல்லாத்துக்கும் நாராயணன் ஆதியா இருக்கிறதுனாலே அகாரமானது நாராயணனை தான் சொல்லும் என்று அது ரகசிய திரைகாரத்துல இந்த மாதிரியான நிர்வாகங்கள்லாம் பண்றார் சுவாமி. இதெல்லாம் பூர்வாச்சாரியால் பண்ணி கொடுத்தது வாமன புராணத்துல எல்லாம் இருக்கு. அப்படியான என்ற எழுத்தை சொல்லி ஆரம்பிக்காம இத்தனை சாஸ்திரங்கள், எப்படி வியாகரண சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் பின்னாடி வந்து எல்லாம் அகாரத்தை முன்னிட்டு கொண்டு ஆரம்பிக்கிட்டு வால்மீகி பகவான் தகாரத்தை முன்னிட்டு கொண்டு ஆரம்பிக்கிறார். தபஸ்வாத்தியாயன தகாரோ விக்னவாரகா அப்படின்னு சொல்லியிருக்கும். நல்லவா அந்த என்ற சப்தத்தை மங்களமா நினைச்சுண்டு ஆரம்பிச்ச அந்த என்ற சப்தத்தை சொல்லச்சு அந்த சப்தமானது விக்னங்கள் எல்லாம் போக்கும். இப்ப இவருக்கு ராமாயணம் நிர்விக்னமா பிரச்சாரத்தை அடையணும். அப்புறம் ஏதோ 100 வருஷம் இருந்தது 200 வருஷம் இருந்ததுலாம் இருக்கக்கூடாது. எவ்வளவுனா மலை உள்ள அளவும் நதி உள்ள அளவும் இந்த ராமாயணம் இருக்கணும். அதுக்கு என்னென்ன விக்னம் இருக்கலாமோ அத்தனை விக்னங்களும் இருக்கவே கூடாது. அப்படியாக்கும் ராமாயணத்தை ஆரம்பிக்கணும். அதனால
மங்களமான தகாரம் என்று சொல்லி எது விக்னங்களை எல்லாம் நீக்குமோ அப்பேற்பட்டதான விக்னத்தை ஒழிக்கக்கூடியதான எழுத்தையும், அதே போல வேதத்தை காட்டிலும் வேதத்துல எந்த தபஸத்தான் வசத்தியா சொல்லி அதுதான் தபஸ். தபஹ என்ற சப்தமானது பிரம்மாவுக்குமே கிடைச்ச முதல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆனபடினால அங்க அது ஆதி பேச்சான ஆதி சொல் தபஹா என்ற வார்த்தை இந்த ஆதி காவியத்திலே முதல்ல வைக்கிறார். அதுல த என்ற சொல்லு விக்னம், விக்னத்தை தீர்க்கும். அத சொல்ற ராமாயணத்துல எங்கேயும் இது ரொம்ப முக்கியம். இந்த த என்ற எழுத்து ரொம்ப முக்கியம். அது ஏன்னா எப்பவும் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், ஏன்னா ரொம்ப நல்ல விஷயம். அந்த இடம் வரைச்சு வால்மீகி இந்த தன்ற எழுத்த போட்டுதான் ஸ்லோகம் பண்ணுவார். ராமாயணம் பூரா அப்படித்தான். இப்ப இந்த ஒரு இடத்துல மாத்திரம் இல்ல. இப்ப ராமாயணத்துல நமக்கு தெரிஞ்சு நல்ல இடங்கள்னா எப்படின்னா, ராமாயணம் தொடக்கம் நல்லது, ராமாயணம் ஆரம்பம் மங்களமா இருக்கு. அடுத்து ராமாவதாரம் அது ரொம்ப மங்களம். அடுத்து சீதா கல்யாணம் அது ரொம்ப மங்களம். அதுக்கப்புறம் பரத பாதுகாப்பட்டாபிஷேகம் அது ரொம்ப விசேஷம். அது அப்புறம் இதே மாதிரி இன்னும் பின்னாடி போனோம்னா சுக்ரீவ ஒட்டாபிஷேகம், இல்லைன்னா அதுக்கப்புறம் இன்னும் இந்த அனுமார் சீதையை தேடி அப்பாடா சீதையை பார்த்தாச்சு அப்படின்னா அங்கதான் டேர்னிங் பாயிண்ட். அந்த மாதிரி இடம். சரி, அதுக்கப்புறம் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்துல அப்படியே ஓஞ்சு போயிட்டா ராவணனும் ஓஞ்சு போயிட்டான். சரி, ஓஞ்சு போயினா இனிமே என்ன பண்ற, ராவண சம்ஹாரம் ஆக வேண்டிய சமயம். இருந்தாலும் இந்த ஆதித்ய ஹிருதயம்னு இத ராமனுக்கு சொல்லி வச்சா அதனுடைய ஒரு பலத்தினால அவ சூரிய வம்சத்தினுடைய அவதாரமானபடினால பெருமாளுக்கு இது நல்லா ஒரு ஒத்தாசையா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி ஆதித்ய ஹிருதயம். அதுக்கு பின்னாடி ஆக்கும் ராம பட்டாபிஷேகம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமா சொல்றா இல்லையா. ஆதித்ய ஹிருதயத்தை பத்தி சில பேர் குறைவா சொல்லுவா, அது ஏதோ இடைச்சல்கள்னு கூட சில பேர் சொல்லுவா. அது இருக்கட்டும். சில பேர் இல்ல அது ஒரிஜினல் தான் சொல்லுவா. ஆனா இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த இந்த பாலகாண்ட ஆரம்பம் இல்ல சீதா கல்யாணம், அதுக்கு முன்னாடி ராம அவதாரம், எல்லா இடத்துலயும் என்ன பண்ணுவார் தெரியுமா வால்மீகி, முதல்ல இந்த தாண்டை எழுத்து போட்டுருவார். ஏன்னா அது மேல மேல நன்னா இருக்கணும் இடைஞ்சல் இல்லாம இருக்கணும் அப்படின்னு. அதனாலதான் தபஸ்வாத்தியாயனரதம் அப்படின்னு இங்க ஆரம்பிச்சா போல அடுத்தது ராமாவதாரத்தை சொல்லச்சு ததச்சத்வாதசே மாசே சைத்ரேணாவிமேது நக்ஷத்ரயாதிதி தெய்வத்தே சோச்ச சம்சேழு மஞ்சு கிரகேழு கர்க்கடே லக்னே ஆத்மதா விந்துநாத ரோத்யமானே ஜெகநாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா ஜனயத்ராமம் சர்வலக்ஷணதம் யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைஷாகவர்தனம். ராமாவதார கட்டத்தை சொல்லச்சு அங்க ஒரு தாவை போட்டுருவார். முதல்ல தாவை போட்டுருவார். சீதா கல்யாண கட்டம் தத சீதா சமானிய சர்வா அங்க ஒரு தாவை போட்டுருவார். தத்தகன்னு அப்புறம்னு அர்த்தம். இந்த அப்புறம்னு சொல்ற என்ன எப்பவும் கதை சொல்லச்சு அப்புறம்னு சேர்த்துக்கலாமோ இல்லையோ, அத டாக்டிக்ஸா அத பிறகு அப்படின்னு பச்சாத்து அப்படின்னு போட மாட்டார். அதன்னு போடலாம், பச்சாத்துன்னு போடலாம். சம்ஸ்கிருதத்துல நிறைய இருக்கு அதுக்கப்புறம் சொல்றதுக்கு. ஆனா எப்பவும் இதை போட்டுருவார். என்ன தகாரோ விக்னவாரகா அப்படின்னு. இதே போலதான் ததஸ்து பரத ஸ்ரீமா விழிச்சாரிய பாதுகே பாதுகாப்பட்டாபிஷேகர்லயும் இந்த தகாரத்தை யூஸ் பண்றார். ததோ ராவண நீதாயா சீதாயா சத்ருகுர்ஜன. ராமாயணத்திலே மங்களமான காண்டம் சுந்தரகாண்டம். அந்த சுந்தர காண்டத்தையும் அதே அப்படின்னு தான் அதே மாதிரிதான் ஆரம்பிப்பார். ததோ மலின சங்கீதம். சீதையை பார்க்கிறாரு முதல்ல ஹனுமான். அந்த சேவை கிடைக்கிறது. ஹனுமான் சீதையை பார்த்துட்டு அதுக்கு மேலதான் ராமாயணத்துக்கு டேர்னிங் பாயிண்ட். அப்போ என்ன போட்டாருன்னா ததோ மலின சங்கீதம் அப்படின்னு சீதையை பத்தி அங்கேயும் ஒரு தாவை போடுவார். அதே போலதான் ததோ யுத்த பரிசாந்தம் சமரே ஆதித்ய ஹிருதயம் ஆரம்பிக்கும். கடைசியில அப்படிதான் கடைசியில ததஸ்து பிரயதோ இந்த ஸ்லோகம் ராம பட்டாபிஷேக ஸ்லோகம். ராமாயண ஸ்லோகம் வசிஷ்டோ என்ன ஸ்லோகம் இது ராமாயண ஸ்லோகத்துல பட்டாபிஷேக ஸ்லோகம் வரைக்கும் ததஸ்து பிரயதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை ராமம் ரத்னமயே வீட்டே சகசீதன்யவேசயது. அங்கே அதான் ததான்னு போடுவது. ஆக ராமாயண தொடக்க ஆரம்பிச்சு ராமாவதாரம் சீதா கல்யாணம் சுந்தர காண்டம்
எந்த இடமா என்ன ராம பட்டாபிஷேகம் எங்க இருந்தாலும் அந்த தான்ற எழுத்தை விடாம ஃபாலோ பண்றார் வால்மீகி. அவருக்கு அது மங்களமான எழுத்து என்பதாக திருவள்ளும். ஏன்னா ஆதியில உண்டானதான எழுத்து, அதனால அதையே வச்சு ராமாயணத்தை ஆதி காவியத்துல அப்படி தபஸ்வாத்தியாயனதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகி தகாரோ விக்ரமாரகா என்ற இந்த விஷயத்தெல்லாம் கோவிந்தராஜி முதலான வியாக்கியானங்கள்ல எடுத்திருக்கா. ஏன் வால்மீகி பகவான் இத்தனை எழுத்து இருக்குச்சு, மங்களமாக ஸ்ரீன்னு ஆரம்பிக்க கூடாதா, ஆன்னு ஆரம்பிக்க கூடாதா, தாவ போட்டு ஆரம்பிக்கிறாரேன்னா இல்ல, அது அந்த மாதிரியான உள்ளம் திருவுள்ளம் இருக்கு அவருக்கு. தகாரமானது விக்னத்தெல்லாம் போக்குன்னு வைதிக சம்பிரதாயத்துக்கு ஈடாக அதே சமயம் வைதிக சம்பிரதாயம் பரிபூர்ணமா ஒத்துக்கிறா போல ஒரு காவிய சம்பிரதாயத்தை உண்டாக்க போறோம்னா அதுக்கு விக்னம் ஒண்ணும் வரக்கூடாது, வரவே கூடாது என்றதான ஒரு ஆசையில இப்படி சீதாராமனுக்கு சமர்ப்பணமாக தன்னுடைய ஆசிரமத்தில ஏற்பட்டதான ஏற்பட்ட அந்த கோலத்திரு என்று சொல்லும்படியான அது சொல்லி மாளாது. அவ்வளவு அழகு தேவத்தை, அவ்வளவு ஐஸ்வர்ய தேவத்தை, அவ்வளவு ஆச்சரியமான பரமாத்ம தேவதையானவள் தன்னுடைய ஆசிரமத்திலே வந்து வாழ்ந்து தனக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டு இருக்குச்சு. இந்த ராம பக்தியோட ராம பிரேமத்தோடைய பேச்சிலும் மூச்சிலும் பார்வையிலும் அதே ராமனையே நினைச்சுண்டு எப்படியாக்கும் ஒரு ரிஷியானவர் தபசு பண்ணும் போது அந்த யோகத்துல அப்படியே தெய்வத்தை சாட்சாத்கரிச்சுட்டு இருப்பாரோ அதே போலத்தான் ராம சாட்சாத்காரத்திலேயே தான் ஆசிரமத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. குழந்தைகள் 2 குழந்தைகள் இருக்கா. இவாளுக்கு ஒரு பெரிய சமர்ப்பணமாக இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை தொடங்கணும்னு நாரத பகவான முன்னிட்டு கேட்கிறாரு. இப்போ ஆக இதோட இப்போதைக்கு நிறுத்திக்கலாம். இதுக்கு மேல இன்னும் இந்த ராம கதைய தொடங்குவதற்கு உண்டானதான எந்த விதமான சந்தேகத்தையும் அதை நீக்கிக்கிறார் இந்த 4 சர்க்கத்தினால, முதல் 4 சர்க்கத்தினால. அத அப்புறம் பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீதேவேங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.